நமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் இடைவேளை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. தொடர்ந்து உற்சாகமாக இருக்கீங்களா, இல்லை கொஞ்சம் சோர்வாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்லா வாஞ்சியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளில் காலையிலேருந்து ஆண்டவர் நம்முடன் பேசி கொண்டு இருக்கிறார், இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நாம் இந்த நாளில் அப்படியே விடுதலை குறித்து பார்த்து கொண்டு தொடர்ந்ததாக நம்ம தேவனுடைய சாயலுக்குள்ளாக நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசி. ஆமென். ஒரு முறை வாசிங்க. ஆமென். காலையில் வாசித்தோம், ஆண்டுடைய ஆவியானவர் எங்கே விடுதலை உண்டு அங்கே வாசித்து, ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை கொடுப்பார். இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்கேன், எங்கே ஆவியோ அங்கே விடுதலை உண்டு. அடுத்த வசனம் வாசிங்க. 18. நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை ஒரு நாள் காண போகிறோம். அப்போது ஆவியாக இருக்கிற கர்த்தரால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த சாயலாக நாம் மாறிப்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது மட்டும் போதும். இப்போது என்னென்னா, இதில் என்ன திருப்பியும் இதில் சொல்லப்படுதுன்னா, தேவனுடைய சாயல் ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு பிரிவிலேருந்து வந்திருப்போம். அப்போ நம்ம உலகத்தில் நினச்சிட்டு இருக்கோம், அதுவே சில பேர்த்துக்கு ஒரு பெரிய இது, நேரத்தை குறித்து அளவு குறித்து எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் தேவை என்னன்னா, நமக்குள்ளாக தேவ சாயல் இருக்குதா இல்லையா? தேவ சாயல் எப்படி வரும்? நம்ம இங்கே இருக்கோம், ஆண்டவர் போல எப்படி வர முடியும்? வேதத்தில் சொல்லுகிற தேவனுடைய சாயல் என்பது அவருடைய குணாதிசயங்களை நாம் தரித்து கொள்ளும் பொழுது அவருடைய சாயலை நம்ம அப்போதான் மற்றவங்க நம்மள ஆண்டவரை பார்க்கணும். நம்மள யாரை பார்க்கணும்? அவங்க ஆண்டவரை பார்க்கும் பொழுது அதுதான் சாட்சி. நம்மளுடைய வாழ்க்கை தான் ஆண்டவரை பிரதிபலிக்கும். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி உள்ள சாட்சியாக மக்களுக்கு இருக்கணும். நமக்குள்ளே இப்போ இருக்கும்போது தான் முதல் நம்ம எப்படி இருக்கோம் அந்த சாட்சி ஃபஸ்ட்டு எங்கே தெரியும்? நம்ம சாட்சி நம்மளுடைய வீட்டில் ஃபஸ்ட்டு தெரியும். இப்போ வீட்டில் போய் நிறைய நேரம் நம்ம போராடிட்டு இருப்போம் இல்லையா? அவங்க ஆண்டவருக்குள்ளே வரத்துக்காக நிறைய பேசியிருப்போம், நிறைய திட்டு வாங்கியிருப்போம், எதிர்ப்பு சந்திச்சிருப்போம். ஆனால் இன்னிலேருந்து நம்ம வேறு விதத்தில் நம்ம சந்திக்க போகிறோம் சவாலை. ஒன்றும் இல்லை, ஆணுடைய சாயலை நம்ம தரித்து கொண்டு போகும் பொழுது அவங்க இயேசுவை காணும் பொழுது எந்த எதிர்ப்பும் பேச முடியாது. ஆண்டவர் சாயலில் எந்த குறையும் கிடையாது. நம்மளை ஆண்டவர் அப்படி கரை திரையற்றவர்களாக மாற்ற போகிறோம். அந்த சாயலை நம்ம என்ன பண்ண போகிறோம்? தரிக்க போகிறோம். அதற்காக நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், இல்லை அனைவருக்கும் தெரிஞ்ச வசனம். அதாவது இது எப்படின்னா, இந்த சாயலை எடுத்துட்டு இப்போ நம்ம நடைமுறை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி போக போகிறோம். இப்போ முடிச்சிடுறோம், நம்ம கேட்குறோம், உட்காந்து செய்திகளை கேட்குறோம், இதை முடித்து நம்ம போகிறோம். இப்போ நம்ம எப்படி போக போகிறோம்? நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருக்கவங்களா இருப்பாங்க, நிறைய பேர் வேலை செய்கிறவங்கள, மேக்ஸிமம் எல்லாருமே வேலை செய்கிறவங்களா இருப்பீங்க. ஒவ்வொருத்தவங்களும் தாயார், மனைவி, அப்புறம் சகோதரர், நிறைய ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் இருப்பீங்க. அதுக்கப்புறம் சுற்றுப்புறத்தார், அக்கம் பக்கத்தினர்கிட்ட நீங்கள் பழகுவீங்க, உறவினர்கிட்ட பழகுவீங்க, வேலை ஸ்தலம், எல்லா இடத்துலையும். இங்கே மட்டும்தான் ஓகே நம்ம சொல்லியிருக்கிறாங்க, சபையில் வரும்போது அப்படியே நம்ம இங்கே ஆண்டோட சாயலை நம்ம காட்டிட்டா போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கே என்னவா இருந்தீங்கனாலும் எல்லா இடத்துலையும் உங்களை பார்க்குறவர்கள் ஆண்டோட சாயலை பார்க்கணும். பார்த்து ஒரே தடவை பார்த்து முடிச்சாச்சோட காட்ட சொன்னாங்க, என்னோட கடமையை விட்டு காட்டி முடிச்சிட்டேன், அப்படி இல்லை. அப்படியே மாறிடணும். அந்த சாயல் என்ன பண்ணக்கூடாது? மாறவே கூடாது. ஆண்டோட சாயலை மாறி ஆண்டு வரும்போது அப்போதான் நம்ம மறுரூபமாகி போக முடியும். அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அவரோட பிள்ளைகளுக்கு என்ன எதிர்பார்ப்பு? இந்த உலகம் நம்மளுடைய
முடிவு கிடையாது. நம்மளுக்கு என்ன வச்சிருக்கிறாரு அவரு? பரலோகம் வச்சுக்கோ, நித்திய ஜீவன். நம்மளுடைய ஆத்துமாக்கு அழிவு கிடையாது. அது ஆண்டவர் நம்பினவங்க, ஆண்டோட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அந்த பாக்கியம் இருக்கு, மற்றவங்களுக்கு இல்லை. இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து முடிச்சதுனால இந்த உலகம் தான் நமக்குன்னு இருக்கா, இதுக்குள்ளே எல்லாத்தையும் வாழ்ந்துடணும் அப்படின்றது ஆசைப்படுறாங்க. நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம ஆண்டரோட பிள்ளைகளா இருந்து அவருக்கு சாட்சியா இருந்து நம்மளுடைய வாழ்க்கை இதோட முடிய போறது கிடையாது. இது நிரந்தரம் கிடையாது. 70 வயசோ 80 வயசோ இல்லை 90 வயசோ எவ்வளோ ஆண்டுகள் ஆண்டு கொடுத்தாலும் அது நிரந்தரமான வாழ்வு கிடையாது. ஒரு பொருளை நம்ம வாங்குறோம், அது நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நாள் உபயோகிக்கிற மாதிரியான பொருளை வாங்குவோமா, நீடித்து ரொம்ப நாள் உழைக்கும், இது நிறைய நாள் இருக்குன்னா அதை நம்ம நாடி போவோம். எப்பவுமே நம்மளுக்கு ரொம்ப நாள் இருக்கணும். ஒரு தடவை ஒரு சாரியே எடுத்துக்கோங்க, அதுதான் நமக்கு. ஒரு புடவை வாங்குறோம், ஒரே தடவை வாஷ் பண்ணா குழந்தைக்கு தான் கட்ட முடியுன்ற மாதிரி இருக்க சாரி வாங்குவோமா? சுருங்கி போயிடுச்சுன்னா வாங்குவோம். அப்போ நல்ல ரொம்ப நாள் இருக்குங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த ரொம்ப நாள் இருக்கக்கூடிய நீடித்த ஒரு இதுதான் ஆசைப்படுவோம். அந்த வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுக்குற அந்த நீடித்த வாழ்வு எதற்காகனா, ஆண்டவரோடு காலாகாலமாக நம்ம ஆண்டவரோடு இருக்க போறோம். அப்போ அங்க நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய உலகத்துக்குரிய கொஞ்சம் சந்தோஷம், அதற்காக அது ஒரு பாட்டு இருக்குல்ல, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட மாட்டேன். நமக்கு தெரியும் இது மாணிக்கம்னு, மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ என்னன்னா இது மாணிக்கம். அப்போ சாதாரண உலக ஆசாபாசங்களுக்காக, சாதாரண உலக சந்தோஷத்திற்காக, சாதாரண உலக ஆசீர்வாதங்களுக்காக அதை நாடி போய் அதுதான் வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் புரியாதபடி வேணாண்டா, இந்த பழம் புளிக்குது வேணான்னு ஓடிடக்கூடாது. என்ன சொல்ல விரும்புகிறார்? அவ்வளோ நல்ல தேவன் என்னதான் சொல்றாரு அதை கேட்டுட்டோம்னா போதும். நம்ம என்ன பண்ணுவோம், புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாணிக்கத்தை என்ன வந்தாலும் சரி விட மாட்டோம். அதனால அநேக பேர் நின்னாங்க இல்லையா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படி நின்னாங்க, தானியேல் நின்னாரு, நின்னவங்களை கைவிட்டாரா? ஒரு சேதமும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இன்னைக்கு போகும்போது நெருப்புக்குள்ள போனா நெருப்போட புகை ஸ்மெல்லு கூட வரலையா, முடி கருதுல. அப்போ ஆண்டவர் நம்பி போனவங்களை கைவிட்டுருவாரா? அப்ப அந்த நம்பிக்கை நம்ம இருக்கும்போது ஏன் தைரியமா நமக்கு போகக்கூடாது? நிச்சயமாகவே நம்ம போகலாம். ஒரே நிமிஷம். ஸோ இந்த நாள் நம்ம பார்க்கறது தேவனுடைய சாயலாக நாம் மாறப்போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனமாக நம்ம வாசிக்கலாம். 39 நம்ம வாசிக்கலாம். ஆமா, இது நம்ம எப்பவும் கேட்கும். இப்போ பார்த்தோம்னா வசனத்தை கேட்கும் பொழுது நமக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு. இதே நம்ம அவரவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பிராக்டிக்கலா, அதாவது நடைமுறையில நம்ம இதை எப்படி கையாளுறோம். நமக்கு ஒருத்தவங்க தீமை செய்யும் போது அந்த தீமையோட என்ன பண்ண வேண்டாம், எதிர்த்து நின்று போராடவே வேண்டாம். ஒன்றும் பசாம விட்டுடணும். ஏன்னா போராடுறது, சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்றது, யுத்தம் பண்றது ஆண்டோட பிள்ளைகளுக்கு ஆண்டு கொடுக்கவே இல்லை. அதை மீறி நான் போய் கேட்க போறேன், இந்த நியாயத்தை நான் கேட்காம விட மாட்டேன். அதுக்கு ஆண்டு ஜெபம் வேற நம்ம கேட்டுட்டு போகும்போது ஜெபத்துக்கு பதிலே கிடைக்காது. ஏன்னா ஆண்டு எப்பவுமே நீங்க சண்டைக்கு நான் உதவிக்கு நிற்கவே மாட்டேன், நீங்க சும்மா இருங்க, யுத்தம் தான் என்னுடைய, நான் பார்த்துக்கிறேன், நீங்க எதுவும் பண்ணக்கூடாது, நீங்க பண்ண நான் பண்ண மாட்டேன், என்கிட்ட கொடுத்துடணும், அதை நான் பார்த்துக்குவேன், நீங்க என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கக்கூடாது. சாமுட்டு நான் என்ன செய்தேன், எங்க எழுத்து நின்னார் ஆண்டு, எங்கேயாவது போய் அநியாயம் பண்றவங்கள்ட்ட போய் ஆண்டு சண்டை போட்டாரா? போடலை. அப்போ நம்மளுக்கு எதிர்ப்பு வரும்போது, தீமை வரும்போது நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது. ஒரு அடி, இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகளுக்கு ஒரு அடி அடிச்சா நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு இல்லை, ஒண்ணுக்கு 10 போகிற அளவுக்கான. ஏன்னா அன்பு கடைசி காலம் ஆயிடுச்சு, அன்பு இல்லாம போச்சு எல்லா இடத்துலையும். இப்போ வர ஏன் கடைசி காலம் ஆகும்போது ஏன் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ யுத்தங்கள், சண்டைகள்? நியூஸ்ல ஏதாவது நல்ல நியூஸ் இருக்கா? டிவி திறந்து பார்த்தோம்னா வெட்டு குத்து ஏகப்பட்டு. என்னாச்சுன்னா ஒன்றும் இல்லை, அன்பு போச்சு. அன்பு தான் அங்கே மிஸ் ஆகிருக்குது. அந்த அன்பு ஆண்டவர்கிட்ட இருக்கு. இங்கிருந்து இந்த ஊற்றிலிருந்து எடுத்து கொண்டு போனோம்னா, இதை கொண்டு போவோமே,
ஊற்று எங்கக்கூடாது, நம்ம கிட்ட வருது, நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. இந்த அன்பு, இந்த ஊற்று போக வேண்டும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாறுதல் நிச்சயமாக நம் உண்மையான என்னோட அன்பு சுமந்தோம் என்றால் மாறுதலை நம்மளால கொடுக்க முடியும். அது உலகம் இழந்துட்டு போயிட்டு இருக்கனால தான் கொடுமை. அதாவது யாரோ கூட இல்லை, வீட்டுக்குள்ளேயே கொடுங்க, வீட்டுக்குள்ளேயே சண்டை, விரோதம். இதை சொல்லுவியா, அது வீட்டுக்குள்ள பேசுறதுக்கு பயமா இருக்கிற காலம் வந்துருச்சு. ஒண்ணு பேசினா குற்றம் கண்டுபிடிச்சு சண்டை, ஒண்ணு சொன்னா சண்டை. அது ஆண்டோட பிள்ளைகளை மட்டும் அது விதிவிலக்கம் இல்லை, அவர்களுக்குள்ளேயும் இந்த குறை காணப்படுது. நம்மள எத்தனை பேருக்கு தெரியல. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் இருக்கப்படுவோம். நம்ம யோசிக்கணும், கரெக்ட், நம்ம என்ன பண்றேன், நான் இந்த இடத்துல இந்த பிரச்சனை வீட்டில் வருது, நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன், இயேசுவின் சாயில நான் காட்டுறேன்னா. ஒரு கண்டத்தில் அவங்க அடிச்சாங்கன்னா அவங்கள்தான் தப்பு. ஆனா தப்பு மற்றவர்களே மேல இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம்னா உடனே அந்த யோசனையில அடுத்த நிமிஷம் யோசிக்க கூட டைம் இல்லாதபடிக்கு உடனே நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை கொண்டோ நம்மளுடைய பேச்சு கொண்டோ எதையாவது கொண்டு அதை நம்ம பண்ணிடுறோம். அங்கேயே அவுட், ஆண்டோட சாயில் கம்ப்ளீட்டா போயிருக்கு. நமக்கு தெரியுது இல்லை, இதெல்லாம் சாதாரண வசனமாக நமக்கு தோணலாம். ஆனால் ரொம்ப இந்த காலத்துல ரொம்ப சவால் எதுனா இதுதான். இந்த காரியம் இன்னைக்கு யாருமே ஜெயிக்க முடியாம தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க. சாதாரண விசுவாசிகள் மட்டும் இல்லை, பெரியல இருந்து சின்னதுல வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை சண்டை எங்க வருது. ஒருத்தவங்க சண்டை போட்டு இன்னொருத்தவங்க பேசாம இருந்தாங்கன்னா அது பார்த்தா சண்டைன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் சேர்ந்தா தானே, ஒருத்தவங்க பேசணும் அடுத்தது பேசணும். எங்க சண்டை இல்லை, எல்லா இடத்துலயும் பிரச்சனை. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க தீமையோட எதிர்த்து நிக்காதீங்க, பேசாம விட்டுருங்கன்றாரு. நீங்க விடுங்க, ஆனா நானும் உங்க கூட சேர்ந்து பேசாம இருப்பேனா, அநியாயத்துக்கு நாங்கள் தோல் கொடுப்போனா இல்லை, நான் பார்த்து நாங்கள் எப்படி செய்யணும் அப்படி செய்வோம். ஏன்னா உங்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவர்கள் தீமை செய்கிற கெட்டவர்கள் நினைப்பீங்க. ஆனா என்னோட பார்வை உங்களை மாதிரி அவங்களையும் ஒரு மனிதனாக நான் பார்க்கிறேன். அதனாலதான் ஆண்டவரை பேச நீ இன்னைக்கு சொல்ற, ஆனா நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு தெரியாது, என்னைக்கு அந்த மனுஷன் ஒருங்கிற அந்த ஆண்டவரே என்னை பண்ணீங்க, என்னை ஏற்றுக்கோன்னு சொல்ல நான் அவங்களையும் ஏற்றுப்பேன். என்னை பொறுத்தளவுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். அதனாலதான் பெத்த தாய் பிள்ளைங்க சண்டை போட்டு கத்தி வச்சு வெட்டிக்கிட்டா சந்தோஷப்படுவாங்க. அட வேணாம், எல்லாரும் என் வயிற்றுல பிறந்தவங்க தானே, அப்ப ஏன் சண்டை போடுறீங்கன்னு சொல்றாரு இல்லையா, சொல்றாங்கல்ல. அதே போலதான் ஆண்டவர் அத்தனை மனிதர்களையும் தன்னுடைய பிள்ளையாக பார்க்கிறாரு. நம்ம பண்ணி பகை எதிராளி எனக்கு சத்துருன்னு சொன்ன ஆண்டவர் எடுத்துக்கிறதே அந்த ஜபம் பதில் கொடுக்கறதே இல்லை. காரணம் நம்மை பார்ப்பது போல. அதனால்தான் சொல்றேன், இன்னைக்கு நாம் எடுத்துக்கொள்ள போவது தேவனின் சாயல். அது ரொம்ப வித்தியாசம். உலக சாயலுக்கும் தேவ சாயலுக்கும் அதிக வித்தியாசம் உண்டு. உலகத்துல நல்லவனுக்கு நல்லவன் தான் நானு, ஆனா என்கிட்ட மட்டும் கெட்டது செஞ்சேன் அப்புறம் நான் யாரும் காட்டிடுவேன். ஆண்டவர்கிட்ட அந்த ஆண்டவர் எப்பவுமே அன்புதான். அவர் நல்லவங்களுக்கும் நல்லவர் தான், கெட்டவங்களுக்கும் கெட்டவருக்கும் நல்லவர் தான். அப்ப நம்ம மட்டும் நம்மளும் அதே மாதிரிதான் இருந்தாலும் அப்போ நம்மளோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா இந்த காரியங்கள்ல மாறுதல் உண்டாக்குறதுக்கான காரியங்களை எடுத்தோம் என்றால் போதும், நம்மளை ஆண்டவர் அந்த செய்யறதுக்கான பலத்தை தேவன் மனசு முதல்ல எடுக்கணும். இந்த இடத்துல உறுதி இல்லை, ஆண்டவரே என்னை மாற்றுங்க. ஆமா, என்கிட்ட குறை யாருமே இந்த நாள்ல குறை இல்லை. ஐயோ நான் இன்னைக்கே என்ன பார்த்தீங்கன்னா ஆண்டோட சாயல் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி ஒருவரும் சொல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம மாறிக்கொண்டே தான் இருக்க வேண்டும், மாறிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். அதை தேவன் நம்ம இடத்துல விரும்புகிறார். அதுதான் நம்மளை வச்சு அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் இணங்க வேண்டும். இந்த இதுல வாசிங்க, மறுக்கண்ணத்தை காட்டு. அதை நம்ம கேட்டுட்டோம். அதனால இன்னைக்கு நம்மளை நம்பி யார் அடிச்சாலுமே ரெடியா இருந்துக்கோங்க. அடுத்த கண்ணத்தை தான் காட்ட போறோம், கையை ஓங்க போறதில்ல, ஆயிலையும் பதில் கொடுக்க போறதில்ல. அப்படி இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அம்மாக்கு லூஸ் ஆட்டுருக்கு, இவ்வளவு பேசுற இப்படியே இருக்குது பாருன்னு சொல்லுவாங்க. பல்ல கடிச்சிட்டு அப்படியே பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் அப்படியே நம்ம நோண்டி பிசாஸ் பார்ப்பான், இல்லை எப்படி அது வாய் திறக்க வச்சிருக்கோம். அது எப்படி இவங்க ஆளோட சாயலாக மாறத்துக்கு நான் ஒத்துக்க முடியும்? நான் தான் ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கேன். இத்தனை நாள் இப்படி இருந்த அம்மா இன்னைக்கு என்ன புதுசா அமைதியா இருக்கு? விடக்கூடாது, ஏத்துவோம். ஏவாள்கிட்ட போட்ட சதி இந்த அம்மாட்ட ஏத்துவோம். நீ பேசாம இருந்தீங்கன்னா உன்னைய பார்த்து என்ன நினைப்பாங்க? நீ தான் தப்புன்னு நினைச்சுக்குவாங்க. நம்ம பேசலன்னா நம்ம பேர்ல தப்புன்னு நினைச்சுக்குவாங்க. அதனால நம்ம நியாயத்தை 2 வார்த்தை கேட்டு விட்டு ஆகணும் அப்படின்வாங்க. சில பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நச்சு 4 வார்த்தை நாக்கு புடுகிற மாதிரி பேசினாதான் எனக்கு மனசு ஆறும், இல்லைன்னா ஆற மாட்டேங்குது.
கேட்டாதான் இல்லை, கேட்கலன்னா எனக்கு என்னமோ தூக்கம் வரல, தூங்க மாட்டாங்க. நேற்று இப்படி பேசினாங்க, இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கணும், மறந்துட்டேன். நாளைக்கு முதல்ல ஏஞ்சோடனே எப்படியாவது அந்த பக்கம் போய் பக்கத்து வீட்டில் லைன் அப்படி சும்மா போய் பேச்சை கொடுத்து அந்த சண்டையை திருப்பி இழுத்து அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் அப்பா சாப்பிட்டது ஜீரணமான மாதிரி இருக்கு, இன்னைக்கு நைட் நான் தூங்கிடுவேன். நம்மளே யோசிக்கணும், இது தேவசாயலா, இது தேவசாயலா? துக்கப்படுவோம். சாத்தான் சந்தோஷப்படும், அப்பா நான் சாதிச்சுட்டேன், அந்த அம்மா ஏற்றி விட்டதுல ஏவாளோட மிஞ்சிருச்சு, இந்த அம்மா போட்டுச்சு பாரு சண்டை, எனக்கு சந்தோஷம். ஆண்டு நினைப்பார், ஐயோ இப்பதான் கொஞ்சம் சாயல் வருதுன்னு அந்த அம்மா யோசிச்சு டக்குன்னு விட்டுருச்சே. அப்போ நம்ம ரொம்ப ஜாரதான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதையா இருக்கு. உலகம் அப்படி விசுவாசி எப்போ யாரை பாப்பா? நம்மளுதான். எவனை விழுங்கலாமோ என்று தகைத்தறி சுற்றி கெச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். நம்ம நடிச்சிருக்க சாதாரண நம்மளுக்குள்ளாக சேர்ந்து நம்மளை கவுக்கிறது தான் வேலை. ஏன்னா நம்மள நல்லா இருந்துட்டோம்னா நம்ம போய் நம்ம வீட்டார ரட்சிப்பு மற்றவங்கள ரட்சிப்புல கொண்டுட்டா என்ன பண்றது? அதனாலதான் நம்மள என்ன பண்றாங்க, சிந்திக்க விடாம பண்ணிட்டு இருக்கான். சின்ன சின்ன விஷயமா இருக்கும், ஆனா அதுல எல்லாம் கூட நம்மளோட ஒர்க் ரொம்ப, நம்மளோட வேலை ரொம்ப முக்கியமா இருக்கு. ஜாக்கிரதையா. இதுக்கு ரொம்ப சவால்கள் வரும். எடுத்த உடனே அது அவமானம் ஆகிற மாதிரி இருக்கும். சில பேர் அவ்வளோ கேட்க லூஸ் மாதிரி அந்த அம்மா நிற்கிதுன்னா இந்த சாங் எடுத்துருங்க. ஆண்டவர் அடிக்கும்போது அப்படிதான் நின்னாரு, எச்சு துப்பும்போது நின்னாரா, ஏதாவது பேசணும்னா அவர் பேசியிருக்கணும். பேச வேண்டியவர் அமைதியா இருந்தார், நம்ம யாருமே பேசக்கூடாது. அவரே அமைதியா இருந்தாருன்னா நமக்கெல்லாம் என்ன வேலை இல்லையா? வானத்தை சிருஷ்டித்தவரை பார்த்து சிருஷ்டிப்பு கேட்குது இல்லையா? ஆண்டவர் மண்ணிலிருந்து சிருஷ்டித்தாரு, அந்த மண் பாண்டை ஆண்டவரை போக்கி கேட்குறாங்க, நீ தேவனா தான் கீழே இறங்கி வரும் என்னென்ன கேள்வி. ஒரு நிமிஷம் ஆண்டவர் யோசிக்காம யாரை பார்த்துட்டா கேட்டேன், என்னைய பார்த்தா கேட்டா காட்டுறம் பாரு இப்போன்னு சொல்லி இறங்கி இருந்தாருன்னா நமக்கு ரட்சிப்பு போயிருக்கும். நமக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்களா? அமைதியாக எல்லாத்தையும் வாங்கி கொண்டார். துப்புனாங்க. எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல. படைப்பு யோசிச்சிருப்பாரு, இவனுக்கு நான் மனுஷனை உண்டாக்கும் போது அப்படியே மண்ணிலிருந்து உண்டாக்கி சுவாசத்தை கொடுத்தா இன்னைக்கு அவர்களை ரட்சிக்கும்படியா வந்தா என் முகத்தை துப்புறான். சே என்ன சொன்னாரு தெரியாது, அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிட்டாரு. நம்மள்கிட்ட அதை எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு ஜனங்கள் இயேசுவை காண முடியல. கிறிஸ்தவங்கள் என்றால் இன்னைக்கு துர்சாட்சி அதிகமா போயிடுச்சு. இயேசுவின் சாயல் அவங்க எங்க பார்க்குற? இயேசுவின் சாயலை பார்த்துருந்தாங்கன்னா இன்னைக்கு இயேசுவின் சாயல் மறைக்கப்பட்டு போயிட்டு இருக்கு. யார் காட்ட போறோம்? நம்ம தான். நம்ம முன் வர்றோம். நான் நிற்க போறேன் ஆண்டவரே, நான் நிற்க போறோம் உங்களுக்காக சொல்லி நாம் முன் வர வேண்டும். அவருடைய சாயலை நாம் அணிய போகிறோம். உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு உன் அங்கேயும் கொடு. நம்மளோட அககரிப்பு பண்ணிட்டாங்களோ, ஆக்கிரமிச்சுட்டாங்களோ, அநியாயம் பண்ணி பிடிக்கிட்டாங்களோ, இதெல்லாம் பண்ணும் பொழுது அதுக்கு நம்ம போராடுறோம் இல்லையா? அதுதானே கேட்குறாங்க, உற்று உனக்கு உள்ளதும் போகுதுன்னு அர்த்தம் இல்லை. நீ உற்று, நான் பார்த்துக்கோ, உனக்கு எப்படி கொடுக்கணும், உனக்கு எப்படி ஈடு கட்டணுன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் செய்யும்போது எனக்காக ஆண்டவர் ஆத்துமக்களை ஈடாக தான் எனக்காக கொடுத்தாரு இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லி நீ இப்போ விடு, அவனுக்கு விட்டு கொடுக்குறது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா அவனை விடு. ஏன்னா நம்மளுக்கு அந்த தாழ்மை தெரிய வேண்டும். அவர் பட்ட தாழ்மையா ராஜாதி ராஜாவாக ஆண்டவருடைய பிதாவானவருடைய ஒரே பேரான குமாரனாக செல்ல பிள்ளையாக இருந்த அவர் அந்த பரிசுத்த பூமியை விட்டு பரலோகத்தை விட்டு நமக்கு அந்த பாவமான உலகத்துல தெரிஞ்சு ஒரு அரண்மனையில பிறந்தாரா? இல்லை, ஏழ்மை கோலம் எடுத்து மாட்டுத்தோளத்துல அந்த பிறப்பே தாழ்மை தான் காட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அந்த தாழ்மை எங்கே? வெளி உலகத்துல போய் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்றால் தாழ்மை அடையாளமாடைய கிறிஸ்தவத்தை யார் காட்டுகிறார்? இன்னைக்கு வெளிப்பிரகாரம் இல்லை, மனசுல தாழ்மை இல்லை. மனசுல தாழ்மை இருந்தா நமக்குள்ளாக அடுத்தவர்களை நம்ம குற்றப்படுத்தவே மாட்டோம். ஏன்னா நம்மளே அமைதியா இருந்தா மற்றவர்களை பேச மாட்டாங்க. அதுதான் ஆண்டவர் தாழ்மை உருவெடுத்து என்னை மாதிரியா எடுத்து நான் எடுத்துட்டு ஆண்டவரே நீங்க சொல்லுவீங்க, நீ பரலோகத்துல இருந்தீங்க, நீங்க வாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவீங்க, ஆனா பூலோகத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு யாராவது கேட்க முடியுமா?
தேவனா இருந்து கூட சும்மா வாயில வார்த்தைகளை சொல்லி நம்மளுக்கு ஒரு கட்டளை மாத்திரம் போட்டு கடினப்படுத்தாதபடிக்கு அவரே இருந்து இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து காட்டினார். இந்த உலகத்துல, மோசமான உலகத்துல பரிசுத்தமா வாழ முடியும் என்று சாதிச்சார். அவருக்கும் பணம் வேதனை இல்லையா, கஷ்டம் இல்லையா? இருந்துச்சு, கண்டிப்பா கஷ்டம் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன வேலை செஞ்சார்? அவருக்கு தானா எல்லாம் வந்துச்சா? ஊழியம் செய்யற போற வரைக்கும் ஆண்டவர் என்ன வேலை செய்தார்? தச்சு வேலை செய்தார். தச்சு வேலை சாதாரண வேலை, கஷ்டம். கரெக்டான வேலை செய்யறவங்களுக்கு தெரியும், சாதாரண வேலை தானே. இன்னைக்கு நீங்க செய்யற மாதிரி அவரும் ஒரு வேலையை செய்தார். தேவாதி தேவன் எவ்வளவு தன்னை தாழ்த்தினார். அதனாலதான் நிறைய பேர் அவரை ஏத்திக்கவே மாட்டார். அவர் வந்த தாழ்மையை பார்த்து ஒத்துக்கவே முடியல. இவர் போய் தேவனுடைய குமாரனா தாழ்மை காட்டுறது, என்ன வேணா பேசுங்க, தாழ்மை கற்றுக் கொடுத்தார். ஆகினாலதான் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த தாழ்மை வரும்போது ஈஸியா யார் என்ன பண்ணாலும் விட்டுருவோம், என்ன பண்ணாலும் விட்டுருவோம். அந்த தாழ்மையை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இப்போ வாயில சொன்ன உடனே அடுத்த நாள் அவன் எனக்கு ஆமாண்டவரே நமக்கு தோணும். ஆனா நடைமுறையில போகும்போது அது சாத்தியம் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில சில இக்கட்டுகள், சில பாடுகள் வழியாக போகும்போது உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கோ இல்லை நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணால் பதில் கொடுக்காம இருக்கிறதுக்கோ இல்லை, பழக்க வைக்க முடியாத. ஏன்னா உபத்திரவம் பொறுமையை கொடுக்கும். பொறுமையாக இருங்கன்னா முடியாது. உபத்திரத்து வழியாக போவோம், பதிலே வராது. பதில் வரல என்ன பண்ண முடியும்? இருந்து 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 பொறுமை வந்துடும். அப்போ பொறுமையை கற்றுக்கிட்டு தான் உபத்திரம் வருதே தவிர நம்மளை ஆண்டவர் பதில் கொடுக்காமையோ கஷ்டப்படுத்தவோ இல்லை. அவரோட பிள்ளையா இருக்கிறோம், நமக்கு எதுக்கு இந்த வழி, இந்த பாதை கொடுக்குறாருன்றா ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய சத்தியத்தையும் அவருடைய சாயலை நாம் அணைய வேண்டும் என்றால் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பது நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் மூலமாக தான். என்னண்டா ஆண்டுட்டு வந்துட்டோம், அப்பவும் நம்மளுக்கு போராட்டம் இல்லை. இது அந்த போராட்டம் இல்லை, இது அவர்களோட போராட்டம் நமக்கு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஆண்டவர் அறிந்து கொடுக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம போகிறோம். தவிர தப்பா புரிஞ்சுட்டா வேதனை மிஞ்சும். புரிந்து கொண்டோம் என்றால் சீக்கிரமா நம்ம முன்னேறி போவோம். சத்தியத்தை நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமா ஒண்ணுமே, எல்லா இடத்துலயும் தேவன் நம்மளோட கூட இருக்கிறார், விடவே மாட்டார். அவளை ஒருபோதும் கைவிடாத தேவன், விட்டு விலகாத தேவன். அது முக்கியமா பாடல் கூட உள்ளாக நம்ம அனுப்பிச்சிட்டு போயிடுவாரா? இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கவும் மாட்டார், தூங்க மாட்டார், கண்ணை வைத்து சிமிட்ட கூட மாட்டார். நம்ம மேல கண்ணை வைத்து சொல்லுவார். அவ்வளோ அருமையானது. அப்படி இருக்கும் நம்ம பயப்படலாமா? இனிமேல உங்களுக்கு தண்ணீர் பாதை நினைச்சு நீங்க கவலைப்பட புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே இந்த இடத்துல நான் போறேன், எப்பவுமே வராது, சில நாட்கள்ல வரும். சில இடத்துல ஆண்டவர் உடனே ஜெபத்தை கேட்காமலாம் நம்ம வாழ்க்கையில் எப்போ இருந்த நம்ம அற்புதத்தை பார்த்துருக்குறோம், அனுபவிச்சிருக்கிறோம். தெரியும் சாட்சிகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. சில நேரத்துல சில பாடுகள் நம்மளுடைய சில நேரம் தொடரும். என்னடா ஜெபம் பண்றேன் தீர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும் போது, ஆண்டவரே எதையோ ஒரு சத்தியத்தை என் வாழ்வில சொல்ல விரும்புகிறேன் புரிஞ்சுக்கிட்டு ஓன்னு போய் அழுகிறது விட்டுட்டு, ஆண்டவரே நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்ப என்ன சொல்லித்தர விரும்புறீங்க, அதை கற்றுக் கொடுங்க, நான் கற்றுக்கிறேன்ப்பா. முறுமுறுக்க கூடாது. முறுமுறுக்கு அவர் ஆளானவர் கிடையாது. அவர்கிட்ட போய் கேட்டோம்னா நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். உன் வாழ்க்கையில் நான் இதை கற்றுக் கொடுக்குற விரும்புகிற மகளே, இதை உனக்கு சொல்லித்தர விரும்புகிறேன் அப்படின்னு வெளிப்படுத்துவார். உடனே நம்ம அதுக்கு கீழ்ப்படிந்தோம் என்றால் வாழ்க்கையில் சமாதானத்தை பெறுவோம். இல்லை என்றால் இது எதுக்காக இது நடக்குதுன்னு புரியலன்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ளால் சங்கடம், கவலை, என்னடா ஆண்டவர் இப்படி பண்றார், ஒருவரையும் கஷ்டப்படுத்தவே இல்லை. உண்மையில் நினைத்திருக்க நினைவில் நன்மைக்கு ஏதுவானவை அவைகள் ஒரு நாளும் தீமைக்கானது அல்ல. அவர்னால முடியாது, அவர்னால தீமை நினைக்க கூட முடியாது. அதனால அவரை நம்பி நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண போறோம், ஒப்பு கொடுக்க போகிறோம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் லைனா தெரியுது, ஒரு மைல் தூரம் கூப்பிட்டா பலவந்த பண்ண கஷ்டப்படுத்தினா இவ்வளவுதானே சொல்றேன், இது பண்றக்கா என்கிட்ட பெற நம்பர் உனக்கு ஈஸியா அவனுக்கு ஒத்துக்கிறேன். அவன்கிட்ட போய் எதிர்த்துக்க 2 மைல் தூரம் அவன்கிட்ட வரேன்னு சொன்னா அவனுக்கு புஷ்ன்னு போயிடும். அப்புறம் நம்ம கூட மோதுனா அவங்களுக்கு சுவாரஸ்யமே இருக்காது. இப்போ நம்ம எடுத்த போய் மோதுனா நம்மளும் அதுக்கு பதில் ஏதாவது பேசினா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன பேசினா பேசாம இருந்தா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏதாவது நம்மள்ட்ட வந்து சண்டை கட்டுறதுக்கு வராங்க, வீட்லயும் சரி குடும்பத்துல எங்கேயோ வராங்க, நம்ம திருப்பி பேசும்போதுதான் ஒரு சண்டை வரும்.
ஒண்ணுமே பேசல அப்படின்னா மனசுல அமைதி, ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, பொறுமை கட்டளையிடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம்னா அந்த சண்டை வளருமா? நின்று பார்ப்பாங்க, பேசி பார்ப்பாங்க, என்னடா இந்த அம்மாக்கு ஏதோ ஆகி போச்சு, ஏதோ ஒன்று ஆகி போச்சு, என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, பேசாம அப்படியே இருக்கு, ஒரு ஜிப்பு வாங்கி அப்படியே போட்டுக்கோங்க, அப்படியே நிற்கணும். அவங்க பேசிட்டே இருப்பாங்க, கோபம் கொஞ்சம் காட்ட வேண்டாம். சில பேர் வந்து கொஞ்ச நாள் அப்படி சொல்லி வசனத்தை கேட்டுட்டோம், கொஞ்சம் அடக்குன்ட்டு அடக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் புஷ்ஷு வெடிச்சு, அப்படி இருக்கக்கூடாது. உள்ளத்துலேருந்தே வந்துடணும். வர்றதுக்கு நம்ம முயற்சி செய்யறதுக்கு ஆரம்பிச்சோம்னா ஆண்டவர் நம்மளுக்கு பழக்கி கொடுப்பார். ஏனென்றால் அவர் நடக்க சொல்லித்தார். ஏசியே நம்மளுக்கு நடக்க சொல்லி அவர் கற்றுக் கொடுப்பார், கேட்டால் கற்றுக் கொடுப்பார். இந்த மாதிரியான காரியத்தை ஆண்டவர் கேட்க சொல்லி விரும்புகிறார். ஏன்னா இதுதான் நித்திய ஒரு ஆசீர்வாதம், நித்திய விடுதலை. இதுதான் இதை சொல்றார். பாத்தீங்கன்னா உனக்கு இது அருமையான வசனம், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து சத்ருவை பயப்பாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனா ஆண்டவர் சொல்றது என்னவென்றால், ஒரு சத்ருவை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். நமக்கு நம்மளோட ஜெபத்தோட லிஸ்ட் முடியறதுக்கே நம்மளோட ஜெப டைம் சரியா இருக்கு. அடுத்தது அந்த ஜெபத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட சத்துருக்களாகி மனுஷன் சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்து ஜெபம், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்ற, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ற ஜெபம் ஒரு நாளும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏன்னா அது ஏன் பிள்ளை அப்படிங்குவாரு. என்னன்றவரை அவங்க இவ்வளோ என் பிள்ளை உனக்கு தெரியாது, நாளைக்கு வந்து என்னோட பிள்ளையா மாற போறான், நீ அவனை போய் என்ன பண்ற, சத்ருவா நினைக்கிற. அதனாலதான் வேண்டாம் வேண்டாம். ஒரு மனிதரையும் தேவன் நம்மளை சத்ருவாக நினைக்க அவர் அனுமதிப்பதில்லை. ஆகையினால்தான் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஜெபமும் நமக்கு கேட்கப்படுறதில்லை. கடினமான காரியமா இருக்கலாம், ஆனா ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக தேவன் நம்மள என்ன பண்ணுவாரு, ஜெயிக்க வைப்பார். நம்ம நினைத்தோம் என்றால் உதவி செய்வார். நான் இதை பண்றதுக்கு நான் வாஞ்சேன், நான் ரெடியா இருக்காண்டவே, ஹெல்ப் பண்ணுங்க, கஷ்டமா இருக்கு. ஏன்னா நீங்க இங்க சொல்லிடுறீங்க, எங்க வீட்டுல இருக்கிற நடக்கிற விஷயமே வேற, அதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா தாங்க மாட்டீங்கன்னு தோணும். நம்ம நாளைக்கு பேசிக்கலாம், தனியா பேசிக்கலாம், நம்ம தனியா உட்காந்து சீக்கிரட் பேசிக்கலாம். ஸோ ஒன்று அதெல்லாம் இன்னும் பிரச்சனை. எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் தேவனால முடியும், எப்பேற்பட்டவங்களையும் தேவனால மாற்ற முடியும். சில காலம் நமக்காகவே வச்சிருப்போம், வேற வழி இல்லை. அப்புறம் நேரம் வரும்போது நம்ம மாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டு ஒரு கட்டளை போட்டார போதும், காற்றும் புயலுக்கும் ஆண்டு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்கல, குஷின்னு தான் சொன்னாரு. நம்ம ஆட்கள்லாம் எத்தனை மூட ஆண்டு ஏதோ விட்டு வச்சிருக்கிறாரு. ஏன்? நம்ம மாறுறதுக்காக. நம்ம மாறணும்னா சில காரியத்தை விட்டு வச்சுதான் ஆகணும். அங்க செங்கடலை விட்டு வச்சாரு. ஏன் வரத்துக்கு முன்னாடி அப்படியே என் பிள்ளைங்க வரப்போறாங்கடா, செங்கடலை பிரிச்சிடலாம், பிரிச்சு வச்சிருந்தா இவங்க எதையும் பார்க்க வேண்டாம், அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த செங்கடலை என்னன்னே தெரியாம போயிடுவாங்க. அவங்க வாட்டுக்கு எதை கிராஸ் பண்ணிட்டு வந்தோம், எதை கடந்து வந்தோம் கூட தெரியாம முடிப்பாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்தார், இரு செங்கடல் எரியும், நான் சொன்ன நீ பிரிஞ்சுடுவேன், இரு. அவங்க வரட்டும், வர வரைக்கும் நிக்க வச்சார். நிக்க வச்சதுக்கு அப்புறம் உடலை பார்த்தா மின்னல் செங்கடல் மட்டும் இல்ல, பின்னாடி யாரு, பார்வோன் சேனை வேற துரத்துது. இப்ப காட்டுறாரு ஆண்டவர் யாருக்கிட்ட, இப்ப காட்டுறாரு. அப்படியே ஆண்டவர் நோக்கத்துக்காக நம்ம அனுமதிச்சா இருக்கணும். கொஞ்ச நேரம் பதைக்கும், பேசாம இருக்கும். ஆண்டவர் நம்பி அமைதியா கொஞ்ச நேரம் அவரை நம்பி பதைக்காம காத்து கொண்டான்ட்டா அவ்வளோ பெரிய அதிசயத்தை அவங்க கண்டார்கள். நம்ம வாழ்க்கையில் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். அவர் அன்னைக்கு மட்டும் தான் செய்வாரா, இன்னைக்கு செய்ய மாட்டாரா? செய்வார். அவர் செய்யறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம்னு என்ன சொல்லலாம், ஸ்தலம், ஒரு அவருக்கான ஒரு இடம், ஸ்தலம் நம்ம யாரும் ஏற்படுத்தி கொடுக்கல. ஆனா இன்னைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த இப்பவும் நடந்துட்டா இருக்கு. அற்புதம் எங்கேயும் போகல, இருக்கிறார். ஆனா நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம், அதுதான் இன்னைக்கு தேடி கொண்டிருக்கிறார். ஆட்களை தேடுகிறார். தேடி அங்கீங்க யாராவது என்னோட வார்த்தைக்கு செவி கொடுத்து இருதயத்தை கொடுப்பீங்களா, முழுசா கொடுப்பீங்களா? நான் வரேன், வந்து நான் நடப்பிக்கணும். ஆதி அப்போஸ்தலர் காலையில் நடந்த அற்புதம் இன்றும் செய்யணும், நடக்கணும். கடைசி காலத்தில் நடக்கணும்னா நடக்கிறதுக்கு யார் உண்மையான அவனோட பிள்ளைகளா இருக்க முடியாத சூழ்நிலை பயங்கரமா போயிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார்.
மக்களை எழுப்புகிறார். ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் நிச்சயமாக ஆயத்தப்படுத்துவார். ஆங்காங்கே எழுப்பி கொண்டிருக்கிறார். நம்ம அந்த கூட்டத்தில் ஒருவராக நம்ம மாற வேண்டும். உண்மையான கூட்டமாக இருக்கும். உலகத்துக்கு உண்மையான இயேசுவை காண்பிக்க வேண்டுமே தவிர போலித்தனமான போலி இயேசு. இன்னைக்கு அநேக துசாட்சிகள் எல்லாம் நம்ம பங்கு இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்து நம்ம ஒரு தவறு செய்தா, ஐயோ நான் இதை பேசிட்டேன்னா, அதுவும் உங்களோட நிறைய பேர் வீட்டில் மற்றவங்க ரசிப்புலாம் இருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியல, அவங்க என்ன தவறு வேணா செய்யலாம், ஆனால் ஆண்டோட பிள்ளைங்க ஒரு தவறு செஞ்சா ஆண்டு சொன்ன இது இப்படி பண்ற அப்படின்பாங்க. அப்போ நான் என்னடா பெருசா பண்ணிட்டு தூண்டு பேசுறது தப்பா, அதுதான் கேட்பாங்க. அப்ப யாருக்கு சாட்சி துர்சாட்சி போகுது? நமக்கு இல்ல, நம்ம ஆண்டு சொல்ற, நீ இந்த வார்த்தை பண்ணிட்ட. இப்போ வீட்டுல முதல்ல சாட்சி ஒண்ணு வார்த்தையினால இல்ல, செயல்னால கிரியையில காண்பித்தோம் என்றால் மறுக்கவே முடியாது. எப்பேற்பட்ட மனிதர் முரடர்களால் காணப்பட்டாலும் அன்புக்கு பணியாதவர்கள். ஒரு நாள் ஒருவேளை அவங்க இப்படி பெசாமே ஆரம்பத்துல ஒரு சூழ்நிலை ஆண்டவர் கொண்டு வருவார். அந்த சூழ்நிலை கொண்டதுக்கு நாம தான் இனி ஆயத்தமா இல்லை. அப்ப கொண்டு வரும்போது தானா நம்மளதான், வேற யாரும் கண்ணுக்கு தெரியாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்மளதான் ஆண்டவர் காட்டுவார், மற்றவருக்கு நம்மளதான் காட்டுவார். அதுக்கு முன்பாக நம்ம என்ன வாங்கியிருக்கணும்? நற்சாட்சி பெற்றோர்களா இருந்தோம் என்றால் நம்மளதான் ஆண்டவர் காட்டு. இன்னைக்கு ஆண்டவர் அவங்களை ரெடி பண்ணி, ஏன் ரெடி ஆகலாம், ரெடி பண்ணிட்டு வந்து நம்மளை காட்டலான்னு பார்த்தா ஊருக்கு முன்னாடி நம்ம சண்டையில போய் நின்று இருப்போம். ஆண்டவர் அவமானப்படுத்திட்டு எப்படி வருவாங்க அவங்க? ஸோ பெரிய பிரச்சனை இன்னைக்கு கடைசி காலத்துல பிசாசுனால எல்லாருக்குள்ளேயும் இந்த அன்பு தனிந்து போய் விரோதம், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோனே தெரியாம, என்னோட வாழ்க்கை எனக்கு அவங்க கஷ்டப்படுத்துறாங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்களே நம்ம சத்துருவோம் நினைக்கிறோம். எனக்கு அவங்க கஷ்டப்படுத்துறான், அவங்க இதை பண்றாங்க இதை பண்றாங்க. இல்லை, நான் யார், எதற்காக நான் முதலாளி அழைக்கப்பட்டிருக்கேன், எதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்றால் தேவனுடைய சாயலும்படியாக மாற. அந்த சாயலை தான் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கோம். ஒவ்வொரு வசனமாக பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்மளுக்கு பிடிச்சவங்கள்ட்ட பேசுறோம், ஆனா யாராவது போய் சத்துருவை மனசார சிநேகித்தது உண்டா? நம்மளுக்கு பயங்கர, நம்ம மனசுல யோசிச்சுப்பாங்க, யாருன்னா அவங்கவுங்களுக்கும் சத்துரு இருப்பாங்க இல்லையா? மனசுல நம்ம வீட்டில் இருக்கலாம், உறவினர் மத்தியில் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், அவங்க இருக்கலாம், இவங்க இருக்கலாம். இவங்க நமக்கு விரோதமாக என்ன பண்ணலாம், என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்க சத்துருன்னு நினைக்கலாம். ஆனா அவர்களை போய் சிநேகிக்க முடியுமா? நல்லா தெரியும் அவங்க சார் நம்மளுக்கு, அதே ஒருத்தவங்க நல்லவங்க சேமிச்சிருவோம், பட் அவங்க நல்லா தெரியும் நம்மளுக்கு பயங்கரமான கெடுதல் பண்றாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், ஆண்டவர் இப்படி பண்றாங்க, ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? அவங்க போய் சிநேகி அப்படிங்கிறார். கண்டிப்பா அந்த வசனம் நம்ம கிட்ட பேசியிருக்கோம், ஆனா நம்ம மனசுல அதை ஏத்திருக்கவே வேணும். ஏத்துக்க முடியாது ஆண்டவர். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, மனசுக்குள்ள யாருக்கும் தெரியாது. ஆண்டவர்கிட்ட எதிர்த்து போறோம், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அதை மட்டும் முடியாது. மற்றவங்கள சொல்லுங்க, ஆனா அந்த அம்மாவை மட்டும் என்னால் மன்னிக்கவே மாட்டேன். என்ன பேச்சு பேசிச்சீங்க, அதை வந்து நான் என்ன சொல்லுவாங்க, சாகர வரைக்கும் மன்னிக்க முடியாது. அப்படின்னா நம்ம சாகர வரைக்கும் நம்ம சாயிலே தான் இருப்போம், தேவ சாயிலே வராது. நம்ம அப்படியே இங்கே இருந்து இங்கேயே போக வேண்டியதான் தவிர நமக்குள்ளாக தேவ சாயல் ஒரு நாளும் வராது. ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இழந்து போன தேவ சாயலை தேடிட்டு இருக்காரு நமக்குள்ளாக. அந்த சாயலை கொடுக்கும்படியாகும், ரட்சிப்பு கொடுக்கும்படியாகும். முழுமையான ரட்சிப்பு அப்பதான் கிடைக்கும். முடிவு பரிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கொஞ்ச நாள் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் ஒன்றும் காணும், ஒன்றும் இல்லை, சாம எப்பவும் போலதான் இருக்கு, ஒன்றும் மாறுதல் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. முடிவு வரையணும். அவரை நம்பி ஒரு தடவை ஆண்டவரை நம்பி உங்க வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவர் உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா முழு பொறுப்பை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். இப்போ நீங்க நம்மளோட பார்வையில் வேணா கொஞ்சம் காரியங்கள் ஒரு 10 லிஸ்ட் நம்ம மனசுல இருக்கும், அவ்வளவுதான் நமக்கு தேவை நினைப்போம், அவ்வளவுதான் நினைப்போம். ஆனா அதுக்கு மேல நமக்கு வேண்டிய அத்தனையும் அவர் ரெடி பண்ணி உட்கார்ந்துட்டு, இப்போ நான் சொல்றதை மட்டும் என்ன நம்பி செய்யுமாங்களே, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வேன், முன்பாக நமக்கு என்னென்ன தேவை என்பது நம்ம பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்ம சொல்லி கொடுக்கணுட்டே இல்லை. ஆனா என்னை நம்பி இதை செய்யினா நம்மளோட மனசுல அதை செய்யறது ரொம்ப கடினமா இருக்கு. ஆனா இதுதான் இப்ப இந்த மாறுதல் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனா நம்மளால செய்ய முடியும்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய. ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த இடத்துல மன்னிக்கிறது கஷ்டமா இருக்கு, ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்கு. என் உறவினர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, என் கணவர் ரொம்ப கொடுமைப்படுத்துறேன், மன்னிக்க முடியல, ஏத்துக்க முடியல. கவலையே பட வேண்டாம். ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கிப்பார். ஆண்டவர் உண்மை போல் என்னை மாற்றும், உண்மை போல் என்னை மாற்றும் பொழுது மற்ற காரியங்களே ஆண்டவர் தானாகவே நமக்கு செய்வார். சபிப்பாங்க. இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகளே மற்றவங்களை சபிக்கிறாங்க, அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் சபிக்கிறாங்க. சபிச்சு நம்ம வேணா என்ன பண்ணுவோன்னா, ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை வாய் திறந்து சபிக்கிறவங்களும் இருக்காங்க, மறந்து போய் சபிக்காமல் இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் பயங்கரமான கசப்பு. எல்லாரும் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்கும், அவங்க நல்லா இருக்கேன், எனக்கு இவ்வளோ பண்ணிட்டு இது மட்டும் நல்லா இருக்கால, நான் கஷ்டப்பட்டுருக்கேன் தோணும், மனசுக்குள்ள தோணும். ஆண்டவர் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கார். ஐயோ, என்னை போல இருக்க சொன்ன, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல, நீ சபிக்கிறியே, நான் சபிப்பேனா? இதே இடத்துல நம்ம யோசிப்போம், ஒருவேளை இவ்வளோ கஷ்டம், என்னை இவ்வளோ கண்ணீர், இவ்வளோ ஒரு பேச்சு பேசிட்டாங்க, ஆனால் இந்த இடத்துல ஒருவேளை நான் என்ன பண்ணும், ஆண்டவர் இருந்தால் என்ன பண்ணுவார்? ஒரு நிமிஷம் யோசிக்கும் போது நம்மளுக்குள்ளாக அந்த கோபம், வைராக்கியம் எல்லாம் தணிந்து போய் அவர்களுக்காக ஜெபம் பண்ண அளவுக்கு கூடிய ஒரு பாத்திரமாக தேவன் மாற்றம். எசேக்கியேல் வாசிங்க. எசேக்கியேல் ஒரு வசனம் 2:6. அவர்களோட வார்த்தைகள் எப்படி இருக்குதுங்க? அவங்க வார்த்தைகள் நெருஞ்சல் வார்த்தைகள் அப்படி இருக்குமா? இப்போ நம்ம நினைப்போம், சில பேர் என்னை பற்றி தான் வசனத்திலேயே போட்டிருக்குங்க, நான் அந்த மாதிரி வார்த்தைகளுக்குள்ளாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பைபிள் இப்படி கூட வார்த்தை போட்டிருக்குன்னு எனக்கு இத்தனை நாள் தெரியல, இதில் என்ன போட்டிருக்கோ அந்த மக்கள் மத்தியில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அது எப்படி அந்த பேச்சு பேசும்போது எந்த ஒரு மனுஷனுக்கும் கோபம் வராமையா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். எல்லாருமே என்ன தப்பே இல்லை, எல்லாரும் நினைக்கிறது தான். அப்போ தோணும், எங்க வீட்டில் பேசுற பேச்சு முள்ளு அதுல தங்கியிருந்தாலும் அது மட்டும் இல்லையா, தேள்கள் நடுவில் வாசம் பண்ணினாலும் தேள் போல, தேள் என்ன பண்ணும்? கொட்டு. அதேதான் வார்த்தைகள் இப்படி ஒரு வார்த்தைகள்லாம் இருக்குன்றது எங்க வீட்டில் நீங்க கேட்டு பாருங்க, யாருக்குமே தெரியும் அத்தனை வார்த்தைகளை நான் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? ஏன்னா எத்தனையோ குடும்பத்துல எத்தனையோ வீட்டில் நடக்கிற காரியம் இது எப்படியாவது நம்மளை ஏன்னா ஆயுதம் நம்ப, ஏன்னா இந்த குடும்பத்துல ஆண்டு அறிஞ்ச நபர் நம்ம தான். அப்போ யாருக்கு பிரச்சனை வரும், யாருக்கு சவால் வரும்? நமக்கு தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு அன்று அடிச்சாங்க, கொட்டுனாங்க, துப்புனாங்க, ஏதாவது பேசினாங்க, பேசாம இருந்தார் இல்லையா? அதே போல அவர் சொல்ற, நீங்க பயப்பட வேண்டாம், அவங்க ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒண்ணு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது, ஆனா பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. அந்த வார்த்தைகளுக்கு கலங்க வேண்டாம். என்னை நினைச்சுக்கோங்க, கலங்க வேண்டாம். அப்போ இந்த நேரத்துல, ஐயோ அந்த நேரத்துல வேற யாரும் நம்ம கூட வீட்டில் இருக்க மாட்டோம். எத்தனையோ சகோதரிகளுடைய கொடுமையான சாட்சிகளை நிறைய இப்படிப்பட்ட சூழ்நிலையில போனவங்களோட சாட்சி கேட்கும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா அந்த நேரத்தில் அந்த இக்கட்டான சூழ்நிலையில அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, நான் நேற்று ஒருத்தவங்கள்ட்ட அந்த சாட்சியை சொல்லி கொண்டிருந்தேன். ஒரு சகோதரி திடீர்னு அவங்கள சந்திக்கும்படியாக, யாருன்னே தெரியாது, ஆண்டவர் சொன்னார் அவங்களோட பேசு, மனதில் தோன்றார், நான் எப்படியோ பேசணும்னு நானா பேசுறேன். பார்த்தா அந்த சகோதரி அந்த அன்னைக்கு எதற்காக வெளியே வந்திருக்கிறாங்கன்னா, அன்று இரவு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, தன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கணவருடைய குடி நிமித்தமாக பயங்கரம் பாடு பண்ணி கடைசியில் பொறுத்து பார்த்து கடைசியில் அவரோட அடி தாங்க முடியாமல் அந்த முந்தல் நாள் அவ்வளோ அடிச்சுட்டு முதுகில் பயங்கரமான காயம் ஸ்டில். அப்போ அவங்களுக்கு முதுகில் ரண மாதிரி இருக்குது, பயங்கரம் அடிச்சு முடிச்சுட்டு
எனக்கு நான் சிக்கன் ஏதோ வாங்கிட்டு வந்து இன்னைக்கு இப்போ செஞ்சு வைக்கிறேன், அவ்வளோ அடி உடம்புல பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு போனப்போ அவன் பார்த்தாங்கன்னா அந்த சகோதரிக்கு தாய் தகப்பன் இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 7 வயது மனைவி தான். ஸோ அவன் பார்த்தாங்க, நீ எனக்கு நான் அழுகிறதுக்கு எனக்கு ஒரு தோல் கிடையாது, எனக்கு அழுகிறதுக்கு ஒரு தோல் கிடையாது, நான் என்ன செய்ய, யார்கிட்ட போய் அழுவேன், ஆதரவார் இல்லை. இன்னைக்கு கணவன் நம்பி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தான், குடிச்சிட்டு என்னை கொடுமைப்படுத்தி வார்த்தைனாலும் அதுக்கு மேலே அடி, வாயின் வார்த்தையிலையும் துன்பம், உடம்புல சரீரத்திலையும் காயம், முடியாமல் இனிமேல் நான் எதுக்காக இருக்கணும், எனக்கு என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு கூட எனக்கு ஆள் கிடையாது. விசாரிப்பட்ட சிலோனை போல் அந்த அம்மா அவங்க இருந்திருக்கிறாங்க. இருந்துட்டு அவங்க இடத்துல வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கணக்கு பார்க்குற வேலை செய்கிறனால நம்ம இன்னைக்கு நைட் அன்றைக்கே அவங்க இறந்தெல்லாம் முடிவு பண்ணிட்டு, வேண்டாம் இன்னைக்கு நான் போயிட்டேன்னா இந்த கணக்கு வழக்கலக்க என் கையில் இருக்குது, நாளைக்கு போயிட்டுன்னா ஏதாவது கணக்கில் இவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டுன்னு என் பேர் என் மேலே ஒரு கெட்ட பேர் வந்துடும், அதுக்காக நான் வந்து நாளைக்கு போய் கணக்கு வழக்கெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு ஒன்றும் சொல்லாமல் வந்துடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் அதுக்கு வேண்டிய காரியத்தை எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு அவங்க காலையில் வெளியே வராங்க. அந்த நேரத்தில் நான் போகிறேன், ஆண்டவனை பேச சொல்கிறாங்க. அப்படியே பேசி அவங்கள பற்றி நானாக வலுக்கட்டாயமாக என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க என்னென்னமோ நான் பேசி வெளியே வந்துருச்சு வார்த்தை. அதே இடத்துல பஸ் விட்டு இறங்கி அவங்கக்கிட்ட பேசி அந்த அன்னைக்கு அவங்க தன்னோட வாழ்க்கையை அவங்க என்னன்னா, ஐயோ நேற்று இரவு நான் யாருமே பார்க்கல, நான் அழுதனே, யாரோ ஒருத்தரை கொண்டு யாருன்னே முன்ன பின்ன தெரியாது. அன்னைக்கு அந்த இரவு அவங்க கண்ணீர் விட்டப்போ என்ன நினைச்சாங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் ஏஞ்சி நாளைக்கால யார்கிட்ட போய் சொல்ல, நான் யார்கிட்ட போய் சொல்ல போறேன், யார் இருக்கா எனக்கு, அவங்கவுங்க வேலை கூட பிறந்தவங்களே எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துட்டு யார் என்ன ஒரு நாள் ஏற்றுக்கோ, டெய்லியும் போய் அழுதுட்டு இருந்தேன்னா யார் என்னோட கண்ணீர் ஏற்றுக்கோ நினைச்சு யார் இல்லாத அனாதை போல அழுது தன்னோட வாழ்க்கையை முடித்து கொண்டு போயிட்டாங்க. ஆனா அந்த இரவுல அந்த கண்ணீரை தேவன் பார்த்தாங்க. அதனால ரொம்ப பயங்கர அழுதுட்டு இருந்திருக்காங்க. ஆனா யாருக்கும் தெரியாம பார்த்து யாருன்னே தெரியாது என்னை அந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் இன்னைக்கு மாற்றி கணவனை மாற்றி அது அந்த நேரத்தில் அவங்க கர்ப்பத்தின் கனியும் இல்லாமல் இந்த நேரத்தில் அவங்களுக்கு இன்னைக்கு குழந்தை கொடுத்து குடும்பத்தை ஆண்டவர். அப்போ அந்த இரவுல அவங்க பொறுமையா இருந்தப்போ நம்ம அப்படிதான் தோணும், நம்ம பேசிடலாம் நோ, அமைதியா இருக்குன்னா நமக்காக தேவன் ஏதோ ஒரு வழி. நாம் இறங்கிட்டோம் அப்படின்னா ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும், அந்த இடத்துல தேவனால செயல்பட முடியாது. யாக்கோபுல போட்டிருக்கு, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நாம கோபப்பட்டு விட்டோம் என்றால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், தேவனால நம்மளுடைய வாழ்க்கையில அந்த காரியத்துல இறங்க முடியாது, இறங்கவே மாட்டார். இதே அவருடைய கனிகள்னால அவருடைய வேதத்தை சொன்ன அந்த குணங்களை நம்ம பிரதிபலிச்சிருந்தோம்னா நமக்காக தேவன் வந்து இறங்குவார், தேவன் இறங்குவார். அதான் சொல்லி சும்மா இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். அப்ப இனிமேல் எல்லாம் நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே நான் அவசரப்பட்டுட்டேன்னா உங்களுக்கு இடம் இல்லாம போயிடும், அதனால நான் உங்களுக்கு இடம் கொடுக்குறேன், நீங்க பார்த்துக்க, அமைதியா இருந்துக்கிறேன் முதல்ல பண்ண ஆரம்பிங்க. எடுத்தோன்னு ரொம்ப கஷ்டம், அப்போ அப்படியே அமைதியா இருக்க ட்ரை பண்ணும்போது அப்படியே உங்க வாழ்க்கை மாறும். ஆண்டவர் அப்படியே உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிப்பார், இடைப்பட ஆரம்பிப்பார். ஏன்னா இப்ப இந்த மாதிரி உள்ளத்துல ஆண்டவர்னால ஈஸியா உள்ள நுழைஞ்சு உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். நம்ம எதிர்த்து நிற்க தேவனால் நம்ம வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியல. நம்மளும் செயல்பாடு, நம்மளும் ஒரு பக்கம் பேசி நம்மளும் நம்மளுடைய கிரியை நடத்திட்டு இருக்கும்போது தேவன் நீங்களும் வந்து செய்யுங்கன்னா ஆண்டு சொல்ல, யாரோ ஒருத்தர் செய், ஒன்னா நீயே பார்த்துக்கோ, நீங்களே சண்டை போடுங்க, நீங்களே பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க, என்னை கூப்பிட்டேன்னா நீ அப்படியே விட்டு என்னை நம்பி விடு, நான் பார்த்துக்கொள்வேன், நான் ஒன்றை மொத்தலும் குடும்பத்தையும் மொத்தலும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் சொல்றாரு. ஏன்னா 45ஆம் வசனம், ஆமென். தேவன் இப்படி செய்வதனால் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளுக்கு பண்ண ரொம்ப என்னவா தோணுது, இழிச்சுவாய் மாதிரி தோணுது. அப்படிதான் நம்மளுக்கு தோணும், நான் என்ன இழிச்சுவாயா, அவங்க பேசுவாங்க பண்ணுவாங்க, நான் அமைதியா இருக்கணும்னா நம்ம மனசுல தோணுது நான் என்ன இழிச்சுவாயா. மருமகளுக்கு மாமியார் மேல தோணலாம், மாமியாருக்கு மருமகள் மேல தோணலாம்,
மனைவிக்கு புருஷன் மேலே தோணலாம், என்ன வேணால் தோணலாம், இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் தோணும். ஆனால் நம்ம 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 அமைதியாக இருந்தால் மட்டும்தான் என்னவாக இருக்கும், ஆண்டவருக்கு புத்திரர். ஆண்டவருக்கு புத்திரராக இருந்தால் தான் நமக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும்னு நம்ம வசனத்தில் பார்த்தோம். ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அவருக்கு விரோதமாக இன்னைக்கு கிரியை நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஆண்டவர் விரோதமாக, ஆண்டோட பிள்ளைகளுக்கு விரோதமாக, அவர் தான் வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன், அவருக்கு விரோதமான செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்து கரெக்டாக ஆண்டோட பிள்ளைகளுக்கு மட்டும் மழை, ஆண்டோட பிள்ளைகளுக்கு மட்டும் வெயில், வேற என்ன, தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அவர் எந்த வித்தியாசத்தையும் அவர் பார்க்கல. ஆனா நம்ம தீயோர் நல்லோர் எல்லாத்தையும் வித்தியாசம் பார்த்து நம்ம பண்றோம். ஆண்டவர் பண்றது இல்லை. ஆண்டவர் நீங்க சும்மா இருங்கன்றவே, உங்களுக்கு எல்லாம் தெரியறது இல்லை, இந்த உலகத்தை பத்தி தெரியாது, இவங்களெல்லாம் இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது, நீங்க சொல்ற மாதிரி ஹேண்டில், அதெல்லாம் உங்க காலம். எங்க காலத்துல பாத்தீங்கன்னா வாய சாமர்த்தியத்தோடு நான் பேசல கொள்ளன்னா அவங்களுக்கு தான் நல்லது செய்யணும், உங்களுக்கு செய்யக்கூடாது, உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லி நம்மளே ஆண்டவருக்கே சொல்கிறோம். இல்லை, ஆண்டவர் என்ன பண்ண, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய சொல்கிறார், சூரியன் உருவாக்கும். அவரோட பிள்ளைகளாகிய நாம் மாத்திரம் நல்லோரும் தீயோரும் வித்தியாசம் பார்த்து அது ஆண்டவர் கரெக்டாக சொல்லுவாருன்னு நினச்சிட்டு அந்த ஜெப வேண்டுதலை கொண்டு போய் அவர்கிட்டயே கொடுக்குறோம். ஆண்டவரே, மனுஷன் இந்த மாதிரி பண்ணிட்டானு கேளுங்க ஆண்டவரே, நல்ல கேளுங்க ஆண்டவரே, பாருங்கன்றே. இப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறோம். ஆண்டவர்னால முடியாது, சாரிப்பா எங்கனால முடியாது, ஒன்று நீ வேணா உன்னோட சாமர்த்தியத்தில் பண்ணிக்கோ, நான் பண்ண மாட்டேன். நான் பாரு எல்லாத்து மேலேயும் ஒரே மாதிரி இருக்கேன், யாருக்கும் வித்தியாசம் இல்லை. அதனால தான் நமக்கும் ஒரே பிரச்சனை, அவங்களுக்கும் ஒரே பிரச்சனை. அப்போ நம்ம கேட்குறேன், ஏன்டா நான் உங்கள் பிள்ளை, எங்களுக்கு மூட்டிக்குள்ள பிரச்சனை, அவருக்கும் அதே பிரச்சனை, எனக்கும் அதே பிரச்சனை, வித்தியாசம் வேண்டாமா? அப்படி சொல்லி நான் வித்தியாசம் பார்க்கறதே இல்லை. என்ன ஒன்று, உன் வாழ்க்கை என் கையில் இருக்குன்னு நம்பிட்டுங்கன்னா என்கிட்ட விடு, உன் வாழ்க்கையே நான் பார்த்துக்கிறேன். உன் கை அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் நீ என்ன பண்ணு, என்னைய பாரு, என்னைய பின்பற்றுவா. அதான் கடைசி வசனம் போட்டிருக்கு, அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு, அவர் பூரண சத்குணராய் இருக்கிறது போல அவரை போல நம்ம மாறுறதுக்கு தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையே இருக்கு. நம்மளும் அவரை போல சத்குணரா மாறணும். ஆனா நம்மளுக்குள்ளாக அந்த ஒரு வாஞ்சியும் அந்த ஒரு எண்ணமும் வரதில்லை, நம்மளுக்குள்ளாக இன்னும் அந்த தாட்டு வரதில்லை. அவர் எப்படிப்பட்டவரோ, அவரோட புத்திரர்னா அவர் மாதிரியே தான் இருக்க வேண்டும். இதுக்கு அடிப்படையான ஒரு பெரிய ஒரு காரியம், தேவன் நம்மளுக்காக கொடுத்த ஒரு பெரிய காரியம், அதுதான் இதில் பெரிய நம்ம அதை வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கோம், மறந்துட்டு இருக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்த நோக்கம், ஆண்டவர் வந்த செயல் எது தெரியுமா? மன்னிப்பு. இத்தனை காரியம் நம்ம பேசுறோம்ல, இதுக்கு ஒரே ஒரு சிந்தை நமக்குள்ளாக, மன்னிக்கிற சிந்தை வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணும். மன்னிப்புனா யாரை மன்னிப்பு? நல்லது செய்யறவங்களே நம்ம மன்னிக்க போறோம். யாரும் நம்மளுக்கு தீமை செய்யறாங்களோ, துன்பம் செய்யறாங்களோ, இடுக்கண்பை செய்யறாங்களோ அவங்களதான் மன்னிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றது, கெட்டவங்க தான் ஆண்டவர் இவ்வளோ பண்ணிட்டாங்க, ஆமா அவங்கள தானே மன்னிக்க சொல்றேன். நல்லது பண்ணவங்களே மன்னிக்க சொல்றோம், தீமை பண்ணவங்கள மன்னி, ஏன்னா நான் அதுக்கு தானே வந்தேன், அவர் அதுக்கு தான் வந்தார். இன்னொன்று என்ன விஷயம்னா, நம்மளை ஆண்டவர் மன்னிச்சதுனாலதான் நம்ம இங்க இருக்கிறோம். தேவன் நமக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து ரட்சிப்பு கொடுத்தா நம்ம இங்க இருக்கிறோம். மற்றவங்களுக்கு அவர் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அப்போ மன்னிப்பு எல்லாருக்கும் ஒரு இவ்வளோ தீமை செய்தவன் ஒரு வார்த்தை போய், ஏன் கேட்கல, கல்லன் அவ்வளோ பெரிய கல்லன் கேட்டானா இல்லையா? ஆண்டவரே, இன்னைக்கு என்ன உன்னுடைய ராஜ்யத்தை நினைத்து பரிதேசம் கொடுத்தாரா? அது போல எனி டைம் அவன் கேட்பான். கடைசி நேரத்தில் அவ்வளோ பாவம் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் கேட்டா, அவனும் ஆபதாம் குமாரனா வந்துட்டா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அங்கேயும் போய் பரலோகத்துலேயும் மூஞ்சி திருப்பிட்டு உட்கார முடியுமா? முடியாது. ஒன்று அவன் இருக்கணும், நம்ம இருக்கணும். அப்போ ஆண்டோட புத்திரர்கள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கிற சிந்தை. ஏன்னா இயேசு என்ற உடனே வந்து சகல ஜனங்களின் பாவத்தை மன்னிக்கிறது தான் இயேசு வந்தார்.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற ஒரு நாமம்னா என்ன? இயேசு. இயேசு என்றால் சகல மனிதர்கள் பாவத்தை மன்னிக்கிறவர். அந்த மன்னிப்பு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வார்த்தையில எந்த எந்த அகோரமான நேரத்தில் ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்கல்ல? லூக்கா எடுங்க. லூக்கா 23:34. அவர் மன்னித்த நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை? சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கும், ஆனா சரீரத்துல அடியை தாங்கிறது, வலியை தாங்கிறது யாருனாலையும் முடியாது. ஒட்டுமையான பாடுகளை அவர் கல்வாரியில் பட்டார். அதுக்கு முந்தின இரவு பட்ட பாடு, அகோர பாடு. அந்த நேரத்தில் தூஷிக்கிறாங்க. அந்த நேரத்தில் எந்த ஒரு மனிதனாக இருந்தா மன்னிக்க முடியுமா? பயங்கரமான காரியம். அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பயங்கரமான சோதனை. நம்மளை பொறுத்தளவுக்கு ஆண்டவர் முதல் வார்த்தை பேசினாருன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் நம்மை போல ஒரு சரீரம் எடுத்து வந்தார். அவருக்கு வலி வேதனை இருந்துச்சு, ரத்தம் வலிஞ்சிச்சு, வேதனை இருந்தப்போ நம்மளுக்கு என்ன வலிச்சு அந்த வலி. இன்னைக்கு ஆப்ரேஷன் போறோம், நமக்கு மைக்கூசி குத்தி தான் பண்றாங்க. ஆனால் ஒரு மைக்கூசி குத்தி எல்லாம் அடிச்சாங்களா, அத்தனை பாடு, அப்போ எத்தனை வலி, அப்படியே உடம்பு ஃபுல்லா ரணமா இருக்கு. அந்த நேரத்துல ஒரு மனிதனால தன்னை துன்பப்படுத்தினவர்களை மன்னிக்க முடியுமா? எந்த மனிதனாவது மன்னிக்க முடியுமா? அந்த நேரத்துல மன்னித்த தேவன் நம்மளுடைய தேவன், நம்முடைய அப்பா அப்படிப்பட்டவர். நாம் எப்படி இருக்க வேண்டும்? அதான் உலகம் சுட்டி காட்டுது. என்ன பெருசா சொல்றீங்க, ஆண்டவர் புள்ளன்னு சொல்லிட்டு இப்படி பேசுறீங்கன்ற நம்மளை எதிர்க்கிறாங்க. ஆனா நம்மள்ட்ட சாட்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்ப்பு மத்தியில அப்ப என்ன அர்த்தம்? சாட்சி எல்லாத்தையும் ஒரு நாள் மூடும். அப்போ இந்த நேரத்துல ஒரு மனிதனால மன்னிக்க முடியும் என்றால் நாம் மன்னிக்க முடியாதா? மன்னிக்க முடியும். மன்னிக்க கஷ்டமா ஒருவேளை இருந்துச்சுன்னா ஒத்துக்குவோம். ஆண்டவரே, எனக்கு வசனம் கேட்ட ஆசையா இருக்கு, கரெக்டு தான், ஆனா முடிய மாட்டேங்குது, எவ்வளவோ பண்றேன், ஆனா அந்த நபரை பார்க்கும் பொழுதோ, அந்த ஞாபகம் வரும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கோபம் வந்துடுது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உதவி செய்யும். அதுக்கு உதவி செய் கேட்டோம் என்றால் உடனே கிடைக்கும். அந்த ரகசியம் தெரியறதில்லை. அந்த மாதிரி உதவி யாராவது கேட்டு கிடைக்காம கட்டாயமா கிடைக்கும். இதுக்கு கொடுக்குறாரு, அது உடனே கொடுத்துருவார். ஆண்டவரே எனக்கு மன்னிக்க உதவி செய்யுங்க, அவையானவரே உதவி செய்யுங்க, மன்னிக்கிற சிந்தை கொடுங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களால மன்னிக்க முடியும். நம்மளால வசனம் ஆண்டவர்கிட்ட நம்ம எபேசியர் 4:32. நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் அப்ப யாரு பண்ணியிருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர். ஆண்டவர் ஒரே கட்டளை தான். ஆண்டவர் என்ன பண்ணாலும் சரி மன்னிச்சிரில் ஒரு வார்த்தை சொல்லிடுவார். எத்தனை தடவை ஆண்டவரேன்னு கேட்கிறாங்க. எத்தனை தடவை சொல்றாரு? 7 அப்பனா மன்னிக்க மாட்டேன் ஒரு மனுஷனும் போய் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. இந்த ரீசன்னால, இந்த காரணத்தினால என்னால மன்னிக்க முடியல, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே நீங்க போய் கேட்டீங்கன்னா மன்னிப்பு போச்சு, கொடுத்த மன்னிப்பையும் போச்சு, இழந்துருவோம். அப்போ ஒருவருக்கொருவர் கிறிஸ்து மன்னித்தது போல நாம் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கிற சிந்தை ரொம்ப முக்கியம். கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கொருவர் தாங்கணும். உதவியிலையோ ஆறுதல் படுத்துறதுலையோ அவங்க மனசு மடிவா இருப்பாங்க, நல்லா தெரியும்.
ஆனால் அங்கே போய் ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒரு குறைகள், மனுஷன்னா என்ன இருக்கும், குறை இருக்கும். அந்த குறை என்ன பண்ண முடியும் அப்படின்னா சரி பண்ண முடியாது, மன்னிச்சிருங்க. எப்படி? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல எனக்கு மன்னியுங்கள் அப்படின்றாரு. இப்போது நம்ம ஜெபிக்கிறோம் இல்லைங்களா, நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் எப்படி ஜெபிக்கணும்? அப்போ ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த பகுதி எடுக்கலாமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம். நான் 14-15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். இப்போ தேவன் நம்முடைய தப்புகளை மன்னிக்கணுமா வேண்டாமா? நம்ம எல்லாரும் பாவிகள், நமக்கே தெரியும். மற்றவங்க நம்மளை சுட்டி காட்ட வேண்டாம், நமக்கே தெரியும் நம்ம யாரெல்லாம் எவ்வளோ பெரிய பாவிகள். நம்ம மனசில் எவ்வளோ ஒரு தீங்கு இருந்திருக்கும், தீமையான எண்ணம் இருக்கும், தீமையான காரியங்களில் செய்திருப்போம், ஒருவருக்கு விரோதமாக தீமையை நினைத்திருப்போம், இல்லை நம்ம வாய் வார்த்தையினால பேசியிருப்போம், பெரிய காரியம் இருக்குது. இதுக்கு தேவன் நம்மளுக்கு மன்னிப்பு கொடுக்கலன்னா என்ன? இப்போ ஒரு ஜெபத்துக்கு குறிச்சே ஆண்டவரே நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்றால், இந்த பரமண்டல் இருக்கிற ஜெபத்தை யாரும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க வேண்டாம். அவர் சொல்றது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, அந்த ஜெபத்துல இந்த காரியங்கள்லாம் இருந்தாதான் ஒரு ஜெபம் முழுமை பெறுது. அவர் சொல்லி கொடுத்த ஜெபத்துல ஆண்டவரே இதெல்லாம் சொல்றாரு. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும், கேட்கலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், எல்லாத்தையும் சொல்றாரு. அதே நேரத்துல 12 அடுத்தது 14 படிச்சுட்டீங்களே. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா எப்போ எங்களுக்கு மன்னிக்கும், நம்மளே போய் கேட்கணும்னா எங்களுக்கு மன்னிங்கன்னு நம்ம டைரெக்டாக போய் கேட்கவே முடியாதாமா. ஆண்டவரே நான் மன்னிச்சிருக்கிறேன், இல்லைன்னா கேட்பார் ஆண்டவர் நீ மன்னிச்சியா, நீ மன்னிக்காம எப்படி எங்கிட்ட வந்து ஜெபம் பண்ணலாம் இல்லையா? அவர் சொல்றா, கேட்கும்போது எப்படி செய்ய சொல்றாருன்னா, நான் மன்னிச்சது போல எனக்கு மன்னிங்க. நம்மளுக்குள்ள மன்னிப்பே இல்லை அப்படின்னா நம்ம ஜெபம் கேட்கப்படுறதே இல்லை. கேட்கப்படுறது ஏன்னா முக்கியமாக ஆண்டு சொல்லி கொடுத்த விதம், மன்னித்தது போல் எனக்கு மன்னிங்க. அப்புறம் மனுஷனுடைய தப்புதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா மன்னிப்பார். நம்மளுக்கு மனுஷங்க தவறுகள் செய்திருப்பார்கள், ஆனால் நீங்கள் அதை மன்னிச்சீங்கன்னா அவர் உங்களுக்கு மன்னிப்பார். இல்லைன்னா அவர்கிட்ட நமக்கு மன்னிப்பு கிடையாது கிடையாது. அப்போ இதில் பார்க்கும் பொழுது இந்த மன்னிப்பு கிடைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம்தான் அது தேவை. அது நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேற்றிட்டோம்னா நமக்கு மன்னிப்பு வந்துடும். அது என்ன என்றால் தேவ அன்பு. தேவ அன்பு நம்மள்கிட்ட பூர்ணப்பட்டிருந்தா இந்த மன்னிப்பு கிடைக்கும். உலக அன்பு இல்லை, உலகத்தில் நினைக்கிற அன்பு கிடையாது. உலகத்தில் நினைக்கிற அன்பு வந்து நல்லவங்கள நேசி, நல்லது பண்ணால் நல்லது, கெட்டது பண்ணால் ஒதுங்கி இருப்பான். நமக்கு சங்காதமே வேண்டாம், ஒதுங்கிடுவாங்க. தேவ அன்பு அப்படிப்பட்டது கிடையாது. தேவ அன்பு குறித்து பாசிக்கும் போது அது நம்மள்கிட்ட பூர்ணப்பட்டிருந்தால் இந்த காரியத்தை நம்மளால ஜெயிக்க முடியும். ஓகே, மத்தேயு 5:16. மத்தேயு 5:16. ஆமென்.
மனுஷர் நம்முடைய நற்கிரிகளை கண்டு நற்கிரிகளை மூலமாக தான் அவர்கள் என்ன பண்ண முடியும்? பிதாவை மகிமைப்படுத்த முடியும். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்மளுடைய நற்கிரியை தான் தேவனை மகிமைப்படுத்த போகுதே தவிர வேற எதுவும் கிடையாது. அந்த நற்கிரியை மெயின் நமக்குள்ளாக அன்பு இருந்தால் மட்டும்தான் இதை நிறைவேற்ற முடியும். 1 யோவான் 2:5. அவருடைய வசனம் நம்ம கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு என்ன இருக்கும்? மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். தேவ அன்புன்றது கம்ப்ளீட்டா வித்தியாசமானது. அது வசனத்தின் மூலியமாக தான் நம்ம அது தெரிந்து கொள்ள முடியுமே தவிர நாம் நினைக்கிற அன்பு, நம்ம நினைச்சிட்டு இருக்கிற அன்பு தேவ அன்பு கிடையாது. வசனத்தின் மூலமாக தான் அது பூரணப்படும். நாம் அவருக்குள்ள இருக்கிறோம் என்று அதன் மூலமாக தான் நாம் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 4 அடுத்த பேஜில் 4:7 வாசிங்க. அடுத்தது வாசிச்சுங்க. ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாருமே தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதோட அர்த்தம் அன்பு இருக்கணும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியல. இப்ப நம்ம போய் நம்மளோட அன்பு, தேவனுடைய அன்பு நம்ம கிட்ட இல்லை என்றால் நம்ம போய் வெளியே போய் சொல்ல முடியாது நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்றால் உலகம் தேவனுடைய அன்பை நம்மள்கிட்ட எதிர்பார்க்குது. அது இல்லைன்னு போது அவங்க தேவனையே வெறுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம தேவன் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இல்லை என்றால் நம்மளை நாமே என்ன பண்ணுறோம்? வஞ்சிக்கிறோம், நம்மளே நாம ஏமாத்து. வேற யாரும் இல்லை, நமக்கு நாமே வச்சுக்கிறோம். வேற யாரும் நம்மளுக்கு சூனிய வைக்க வேண்டாம், நம்மளே வச்சுக்கிறோம். அதான் அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா பிரியமான ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கு. அந்த அன்பு எப்படி தெரியறது? ஆண்டவர் என்கிட்ட அன்பா இருக்கார், நான் ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறேன் இல்லை. அவர் சொல்றாரு என்னுடைய அன்பு எப்படி இருக்குன்னா ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஏனால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மளுக்குள்ளாக அன்பு இல்லை என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த பிரயோஜனம் இல்லாம இருக்கும். நம்ம சொல்லிக்கலாம், ஆனா உண்மையான தேவனை அறிந்து கொள்ளவில்லை. 9ஆம் வசனம். முதல்ல அந்த அன்பு அப்பதான் வெளிப்பட்டுச்சு. ஒரே பேரான குமாரனை அன்பு என்ன அன்பு? நாம் பிழைக்கணும்னா அவர் இங்க வர வேண்டும். அதற்காக நம்ம வச்சிருந்த அன்பின்படி தான் நாம் இந்த உலகத்துல பிழைக்கணுன்றக்காக தேவன் அவரை உலகத்தில் அனுப்பதினால நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில், அடுத்த வசனம், அன்பு கூர்ந்ததினால் அல்ல, இப்படிதான் அன்பு உண்டாயிக்கிறது. ஒரு தியாகம். அன்புனாலே தியாகம் தான். தியாகம் பண்ணார் பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக. எப்படி சந்தோஷம், கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து அடுப்பதனால அன்பு வெளிப்பட்டுச்சு. சரி, இன்னைக்கு நம்ம கடன் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கோம் இல்லையா? கடன் வாங்காதவங்க இன்னைக்கு கஷ்டத்துல கடன் வாங்கி இருக்கிறோம். கொடுக்கணுமா இல்லையா? ஐயோ அந்த கடன் கொடுக்க முடியாம தான் நான் பாடுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா என்ன சொல்ல வரேன்னா, கடன் வாங்கினா கொடுத்துதான் ஆகணும். கொடுக்காம நம்மளே வச்சுக்க முடியும். ஒருத்தன் கொடுக்குறாங்க, நம்மளே வச்சுக்கிட்டா நியாயமா? அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம கிட்ட கடன் கொடுத்துருக்கிறாரு.
அதை திருப்பி கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கலன்னா நம்ம எல்லாம் கடன்காலியா இருக்கிறோம். வட்டி குட்டி போட்டு நம்ம என்ன போறோம்னே நமக்கே தெரியாம இருக்கு. அப்ப அந்த அன்பு என்ன பண்ண போறோம்? கரெக்டு தாங்க, ஆண்டவர் அன்பு கொடுத்துருக்காரு, அந்த அன்பு ஆண்டவர் திருப்பி கொடுத்துறேன். அங்கதான் ஒரு சின்ன மாற்றம். வசனம் படிங்க, 11ஆம் வசனம். தேவன் நித்தியமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாய் இருக்கிறோம். ஆமென். என்ன போட்டிருக்கு? தேவன் நம்மளுக்கு அன்பு கொடுத்துட்டாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அன்பு நீயே வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு. கடனாளி என்ன ஆண்டவர் பண்ணு? உங்கள்கிட்ட எங்கிட்ட வேண்டாம், ஒருவரில் ஒருவர் அந்த அன்பு அப்படியே மாத்திட்டே போங்க. எனக்கு திருப்பி கடன் கொடுக்க வேண்டாம். என்னோட கடன் என்ன தெரியுமா? அந்த அன்பு நீ மட்டும் வச்சுட்டு இருக்க. என்னோட அன்பு உங்ககிட்ட மட்டும் இருக்கு. அது என்ன ஆகல? கடன் தீக்காம வச்சுட்டே இருக்க. கொடு, மற்றவங்கள்ட்ட கொடு. அந்த அன்புல நம்ம என்ன பட்டிருக்கோம்? கடனாளிகளா இருக்கிறோம். இன்னும் நம்ம கடனாளிகளா இருப்போம். ஏன்னா நம்ம மட்டும் அந்த அன்பை ருசிச்சிருக்கிறோம். மற்றவங்களுக்கு அந்த அன்பை கொடுக்கலன்னா நம்ம இன்னும் எப்போ இருக்கோம்? கடனாளிகளா இருக்கோம். ஆண்டோட சொத்து நமக்கு வேண்டாங்க. மற்றவங்களோட சொத்தே தாங்க முடியல. ஆண்டோட அன்பு வேற நம்ம வாங்கி கடன் வச்சுட்டு இருந்தோம்னா பதில் சொல்ல முடியாது. பெட்டர் என்ன பண்ணிடுவோம்? நம்ம அன்புள்ளவர்களாக மாறிட்டோம்னா அந்த அன்பு என்ன ஆகும்? கொடுத்துட்டே இருப்போம். அந்த அன்பு கொடுத்துட்டே இருக்கும். அப்புறம் 16ஆம் வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார், தேவன் அவனில் நிலைத்திருக்கிறார். ஆமென். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு நாம் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறோம். அவரிடத்தில் நாம் விசுவாசமாய் இருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புல நிலைத்திருந்தால்தான் நாம் தேவன் நிலைத்திருக்கிறோம். யோவான் 15:4 போட்டிருக்கு, என்னில நிலைத்திருங்கள். எப்படி அன்று நிலைத்திருக்கிறது? நம்ம ஆண்டுகிட்ட நிலைத்திருக்கிறோம் என்றால் நமக்குள்ளாக அந்த அன்பு, தேவனோட அன்புல நம்ம நிலைத்திருந்தாதான் ஆண்டுக்குள்ள இருக்கோன்னே அர்த்தம். இல்லைன்னா நம்ம எவ்வளோ மற்ற காரியங்களை செய்தாலும் நம்ம தேவனுக்குள்ளாக பேஸ் அவர் அடிப்படை சத்தியம். அவர் அதற்காக தான் வந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு ரொம்ப முக்கியம். அந்த அன்பு இந்த கடைசி காலத்தில் சுத்தமாக குறைஞ்சி போச்சு. இந்த அன்பு தேவன் உலக அன்பு வேற. நம்மளுக்கு பிரியமா இருக்கும், மேலே அன்பாக இருக்கும், அவங்க நம்மள்கிட்ட பிரியமா இருக்கும், அவ்வளோதான் போயிடுது. சின்ன வட்டத்துக்குள்ளே போயிடுது. ஆனால் இந்த அன்பு வேற. மற்றவர்கள்ட்ட அப்படியே ஊற்று போய்கொண்டே, இதுக்காக தான் வந்தார். இதை நம்ம செய்வோன்றக்காக தான் நம்மளை முன்குறிச்சு அழைச்சிருக்கிறார். இதுதான் தேவசாயம். அடுத்து இன்னொரு முக்கியமான வசனம் 18 பாருங்க. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. என்ன கொடுமை! பயத்துக்கும் அன்புக்கும் என்ன சம்பந்தம்? நான் பயம் ரொம்ப லைட்டா எடுத்துச்சாரு, அன்பு ரொம்ப லைட்டா எடுத்துட்டேனே, அது ரொம்ப சாதாரண விஷயமா எடுத்துட்டேனே, பயத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தா, உண்மையான தேவனுடைய அன்பு இருக்கும்போது நமக்குள்ள பயம் வராது. எதை குறிச்சும் பயம் வராது. அதை அனுபவிச்சு பார்த்தோம். அந்த அன்புக்குள் நமக்குள்ளாக ஓடும் பொழுது, அந்த அன்பு நமக்குள்ளாக, தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக பூரணப்பட்டிருக்கும் போது நமக்குள்ள பயம் வராது. பயமானது வேதனை உள்ளது. அதுக்கு பாருங்க, அன்பு பயத்தை புறம்பே தள்ளிருமாமா. நமக்குள்ள தேவ அன்பு பூரணப்பட்டுருந்துச்சுன்னா, நமக்குள்ள பயத்துக்கு எதுக்காக வந்துச்சுன்னா அந்த பயத்தை இந்த அன்பு தள்ளிருமா. அன்புக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. நம்ம நினைக்கிறோம் அன்பு என்னடா தியாகம் செய்யணும், எல்லாத்தையும் மன்னிக்கணும், இது என்னடா இப்படி இருக்கு. அப்படி கிடையாது. அன்பு ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன். யாருக்குமே தெரியறதில்ல. அன்பு பயங்கரமான ஒரு ஆயுதம். அதில் நம்ம பூரணப்பட்டுட்டோம் அப்படின்னா, உண்மையாக சொல்கிறேங்க, அதனுடைய சாயலில் நம்ம பூரணப்பட்டிருப்போம். பயம் நம்மளை பார்த்து ஓடி போயிருன்றாங்க. எதிர்த்து நெல்லுகள் இப்போ பிசாசு எதிர்த்து ஓடி போயிரும்னா அந்த மாதிரி தான். பயம் யார் கொண்டு வருவா? பிசாசு. ஏன்னா வெளிப்படத்தில் போட்டிருக்கு, பயந்தவர்களும் அவ்விசுவாசிகளும் போட்டுட்டு மற்ற லிஸ்ட் எல்லாம் போட்டு புறம்பான இருளே போவாருங்க. அப்போ அவ்விசுவாசி எப்படியோ அதே போலதான் பயம். ஏன்னா ஆண்டவரே நம்ம முழுமையா விசுவாசிச்சாங்க, பயம் வரக்கூடாது. அந்த விசுவாசத்திற்கு ரொம்ப முக்கியம் அன்பு. அன்பு
பயத்தை புறமே தள்ளும். அன்பு ரொம்ப கொடுமையானதுன்றார். ரொம்ப கொடுமை. ஏன்னா அன்பு என்ன பண்ணுமா, ரொம்ப வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பின் பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப நம்மளே தெரிஞ்சுக்கணும், நமக்கு கொஞ்சம் பயம் வருதே இந்த சூழ்நிலைனால, அப்ப நமக்குள்ள அன்பு எங்கேயோ என்ன ஆகுது, எங்கேயோ அன்பு குறைஞ்சிருச்சு, எங்கேயோ அன்பை நம்ம தொலைச்சிட்டோம், எங்கேயோ நம்மளோட மாமிச குணத்தை வெளிப்படுத்திட்டோம், தப்பு இருக்குதுன்னு நம்மளை நாமே சரி பண்ணிக்கிட்டோம் என்றால் பயம் நம்மளை பார்த்து பயந்துட்டு போயிடும். ஐயோ இவங்கள்ட்ட போய் பயமுறுத்துனா போதும், அவங்க ஆண்டருக்குள்ள நிற்கிறத பார்த்தா நமக்கு பயமா இருக்குன்னு பயம் என்ன பண்ணிடும், ஓடிய உங்களை எதை நினைச்சு உங்களுக்கு பயமில்லாத ஒரு வாழ்வு எங்கேயாவது கிடைக்கும், நமக்கு கிடைக்கும். நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியமான இல்லை ஜனங்க இல்லையா? விதத்தில் எவ்வளோ அழகான வார்த்தைகள் போட்டிருக்கு இல்லையா? அதான் பயப்படவே வேண்டாம். அந்த அன்பு நமக்குள்ள இருந்தால் நம்ம ஏன் பயப்படும்? எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னுடனே இருக்கிறேன். எது வந்தாலும் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்க. எந்த நடந்தால் ஏசாயா 43 அதிகாரத்தில் போட்டிருக்கு. ஏசாயா 43 டைம் இல்லை, நான் ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வாசித்து முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. ஒன்று ரெண்டு 43 1 2 ஆமென். பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு, யாக்கோபே பயப்பட, உன்னை சிருஷ்டித்தவர் நம்மளை சிருஷ்டித்தவர் யார்? இப்போ இல்லை, நம்ம இன்னைக்கு நம்ம புதுசா நம்மளோட காரியங்களை நம்மளை சிருஷ்டித்தவரே அவர்தான். நம்ம தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை அழைத்தவர். நமக்கு இன்னென்ன இப்போ இது தேவன் என்று முதலே நம்ம பரமபிதா அறிந்திருக்கிறார். உன்னை சிருஷ்டித்தவர் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவர் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறேன், பயப்படாதே. எத்தனை வேதத்துல பயப்படாதே சொல்லியிருக்கீங்களா? பயப்படாதே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ யாரு? என்னுடையவர். ஆண்டவர் அவருக்கு உரிமை கொண்டாடுறார் நம்மளை குறிச்சு. நம்மளுக்கு நம்மளோட அருமை தெரிய மாட்டேங்குது. சொல்றாரு, நீ தண்ணீர்ல கடக்கும் போது நான் உன்னோட. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல, ஆண்டர் இடத்துல நம்மளை விட்டுட்டாரு, என்னை மறந்துட்டாரு, கை விட்டுட்டாரு, ஒண்ணுமே நடக்க மாட்டேன்னு நினைக்கிறோம்ல. நாம் இந்த இடத்துல தண்ணீர்களை கடக்கணும், அவ்வளவுதான். ஆனா கூட யார் இருக்கா? கர்த்தர் கூட இருக்கும்போது தண்ணீர் என்ன தண்ணி, அதுக்கு மேலேயும் போவோம், வந்தாலும் ஒண்ணு பண்ணா. எனக்கு கூட அவர் இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குமா? அவர் என்ன சொல்லிட்டாரு, உன்னை தொடுவன் என் கண்மணி. ஆனோட கண்மணி யாராவது தொட முடியுமா? அப்ப தைரியமா சில நேரத்துல சில சூழ்நிலை நடக்கும்போது ஒன்னே ஞாபகம், என்னை யார் கரம் பிடிச்சிட்டு இருக்கிறா? தண்ணீரை நடந்தாலும் சரி, ஆறுகளை கடக்கும் போது அது உண்மையில புரளாது. அக்கினி ஜுவாலை நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எவ்வளவு தைரியமான வார்த்தை, எவ்வளவு தைரியமான வார்த்தை. அதான் 4வது ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். 5வது ஆரம்பத்துல பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன். நீ என் பார்வையில் அருமையா இருக்கிற. நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை முன் குறிச்சிட்டேன், அழைச்சிட்டேன், உன்னை நீதிமான எப்படியாவது ஆக்கிடணும். நீ தேடவே, எப்படியாவது தேடுறதுக்கு வந்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். சகேயுக்காக அந்த தேவன் அவரை கண்டுபிடிச்சு அவருக்கும் குடும்பத்துக்கும் ரட்சித்து கொடுத்தாரு இல்லையா? அதே போல நம்மளை எனக்கு தேடின தேவன் கண்டுபிடிச்சிட்டேன். நீ அருமையானபடியால் கனம் பெற்றுட்ட. என் பார்வை இங்கெல்லாம் உலகம் போகும், உலகம் நான் எப்படி வேணா பார்க்கும். நீ பணம் இருக்கா ஒரு மாதிரி பார்க்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி பார்க்கும், அதெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார்? இந்த குணங்கள்லாம் இருக்கிறதுனால இருக்கணும், இருக்கு, நமக்குள்ளாக இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்? தெரிஞ்சுதான் நான் அழைச்சிருக்கிறாரு. அதனால இனிமேல் நம்ம அழைப்பு என்ன, எதற்காக என்னை முன்குறிச்சிருக்கேன், நான் யார்? நான் யாரோ சாதாரண, எனக்கு ஏதோ கொஞ்சம் இருந்தோ என்னோட தேவைக்கு கொஞ்சம் ஆண்டவர் சந்திச்சிட்டாருன்னா போதும்,
நம்ம நினைக்கிறோம். அவர் நம்மளை வேற வேற மாதிரி நம்மளை அழைச்சிருக்கிறார். அருமையான ஒரு கனம் பெற்றவர்களாய் பார்க்கிறார். நம்மளிடத்துல எதிர்பார்க்கிற பெரிய ஆட்கள்லாம் எதிர்பார்க்கல, இந்த சின்ன கூட்டத்தை எதிர்பார்க்கல. முழுமையான ஒரு இருதயத்தை எனக்கு அர்ப்பணிப்பாயா, நான் உள்ள வந்து உன்னோட வீட்டுக்கு வர, உன்னோட இல்லத்துல ஒருவன் நான் கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் இடத்துல வந்து வாசம் செய்யும். இன்னைக்கு நம்மளோட எல்லாத்தோட இறுதி கதவை இப்ப தட்டுறாரு. இப்ப அவருக்கு தரேன், வேற எதுவும் வேண்டாம், நீங்க வேணும். இன்னைக்கு தெரிஞ்சுட்டேன், மற்றதெல்லாம் அழியக்கூடியதாக. உண்மையான விடுதலை வேணும்னா நீங்க வரணும். நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. மற்ற எல்லாம் இருந்தாலும் நீங்க இல்லைன்னா எனக்கு எல்லாம் வேஸ்ட்டு. இன்னைக்கு நான் கதவை திறக்கிறேன், நீங்க வாங்க, என் இருதயத்தை கொடுக்குறேன், முழுசா கொடுக்குறேன். இத்தனை நாள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பாதி எனக்கு பாதின்னு வச்சேன், பணத்துக்கு பாதி, புகழுக்கு பாதி, பதவிக்கு பாதின்னு வச்சேன். இல்லை, இன்னைக்கு முழுசா கொடுக்குறேன், நீங்க ஆட்கொள்ளுங்க. உங்களோட அன்பு எனக்கு பூர்ணமா இருக்கட்டும். அப்பொழுது நான் விடுதலை ஆக சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம். யாராவது